श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं यतीन्द्रमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदस्तवितराणि व्यामोदगस्तदितराणि मेने अस्मत्कुलपतिकदोषकदैकसिन्धो रामानुजस्य यस्य शरणं प्रपद्ये मातापिता रजनया युवदयस्तनयाग्निः विभूतिः सर्वं सर्वं यदेव यदेव विधिमेन देवेन जगन्मयानामाद्यस्य न कुलपते प्लवते लोकाभिरामं मम श्रीमत्तदङ्गलियुगलं गुरु प्रणमामि मूर्धना भूतं सरश्च दर्पे महदाह्वयपट्टनाथ पद्मनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी योगी वागण भक्ताङ्ग्रिरेणु ताङ्ग्रिरेणु परकाल कालचिन्त यतीन्द्रमिश्रा विश्राम तदां श्रीमत्पराङ्कुशं स्मरणीं प्रणतोऽस्मि प्रणतोऽस्मि नित्यं अखिलकुल किलभुवनजन्मस्थेम बलिकादित्ये चन्द्रमङ्गादिलीले जनरविधभूतपरादक्षैगदीक्षे सुधिशिरसि विधीप्ते ब्रह्मणि मणि श्रीनिवासे परस्मिन् भवतु मम परस्मिन् शेमुषि भक्तिरूपा पाराचर्य पाराचर्यसुधां स्तुतां परिषदुद्धाप्तिमद्योद्भुतां सत्प्यद्योत्पद्य संसाराग्निविदीप्त संसाराग्निविदीप्तगणज्ञपगतप्राणात्मसञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां पूर्वाचार्यसुरक्षितां बहुमति व्याघातदूरस्थितां व्याघातपूरस्फितां आनीतां आनीतां निजाक्षरैकसः भौमा भौमा बिभत्यत्यहम् तस्मै रामानुजार्याय रामानुजार्याय नमः परमयोगिने परमयोगिने यस्सुधीस्मृतिस्मृताणां यक्सुधिस्मृतिस्मृताणाम् अन्तज्वरम् समते असीसमते போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னாக்க எவன் உபாசனையினால பெருமாள் அடையணும் முயற்சி பண்றானோ அவன் நல்ல நாலெட்ஜ் உள்ளவனா இருப்பான். வேதங்கள் எல்லாத்தையும் படிச்சிருப்பான். பிரம்ம வித்யா அது வழியா ஃபாலோ பண்ணுவான். அப்படி பண்ணாலும் அவன் தன்னுடைய கல்வி சிறப்பையோ அது பெரிய ஞானத்தினுடைய சிறப்பையோ வெளிக்காட்டாம குழந்தை மாதிரி இருக்கணும். பாலேன திருஷ்டா சேத் அப்படின்னு எதுக்காகனாக்க இந்த கல்வி பட்டிருக்கிற இந்த சான்றாண்மை இருக்கே கல்வி இருக்கே அது பகவான் அடையறதுக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து மற்ற பேர்ட்ட உலகத்தில் இருக்கிறாள்கிட்ட பார்த்து நான் அவனோட சிறந்தவன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கப்படாது. அது ராட்சச குணம். ராட்சச குணம் ஆகாது, சத்துவ குணம் மட்டும்தான் வரணும். அப்ப என்ன பண்ணணும்னாக்க அவன் திருஷ்டாசி பாலனாக இருக்க வேண்டும் அப்படின்னு. உடனே ஒரு குறுக்கேள்வி கேட்கிறான், சுவாமி பாலனாக இருக்கணும்னு சொன்னாக்க குழந்தைக்கு அவன் எப்படி வேணா இருக்கலாம், அவனுக்கு எந்த விதியும் கிடையாது அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அவன் அந்த மாதிரி இப்போ குழந்தை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கலாமா? குழந்தை என்ன பண்றது, தவழிச்சா மண் எடுத்து குப்பை எடுத்து வாயில போட்டுருக்கு. இந்த மாதிரி இல்லைமா, இது மாதிரிலாம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு குறுக்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க அனவிஷ்காராதிகரணம் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் முதல்ல மறைகளை கசடர கற்று பிரம்ம வித்யை கை கொண்டு பிரம்மத்தை அடைய முயற்சி செய்பவர் தனது சான்றாண்மையை வெளிக்காட்டாது குழந்தை போல் இருக்க வேண்டும் என்று நிறுவப்பட்டது. அந்நிலையில் அவர்கள் மனமுதிர்ச்சி அடைந்த பெரியவர்கள் போலின்றி குழந்தைகள் செய்யும் செயல்களை செய்யலாமா? ஒரு குழந்தை விஷமம் பண்றது, அது எங்கேயாவது ஒரு கிளாஸ் ஜாடி எடுத்து கீழே போட்டுடுறது, இல்லை நம்ம டிவியை தட்டி உடச்சி விட்டுறது, இது மாதிரி பண்ணலாமா? குழந்தை மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க அது இல்லை. ஒருத்தர் ஒரு வேடிக்கையாக சொல்றது உண்டு. அப்பா நீ இவருக்கு ஒரு கேஸில் இவருக்கு அவருக்குன்னு இல்லாமல் நீ பாட்டுக்கு நீ பிறந்த குழந்தை மாதிரி சாட்சி சொல்லணும் அப்படின்னா அதுக்காக அம்மனமா பாட்டு சொல்ல முடியும்? அது மாதிரி இதில் என்னன்னாக்க மனசுல விகாரம் இல்லாம தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணுமே தவிர்த்து இன்னொருத்தர் சொல்றது தப்பு நான் சொல்றதா ரைட்டு அப்படின்னு அதிகம் வச்சு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அப்படி பண்ணினானால் அவன் மனசுல எப்போ உபாசனை ஓடிட்டே இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இன்னொருத்தரோட ஆர்கியூ பண்ற நேரத்துல அது விட்டு போகுது. ஆக அதனால அவன் நஷ்டமே தவிர்த்து லாபம் எதுவும் இல்லை. ஆகவே அவன் என்ன பண்ணணும்னாக்க குழந்தையை போல் இருக்கணும்னா மனசும் குழந்தையை போல் இருக்கணும். தான் உண்டு தான் விளையாட்டு உண்டு இல்லையா குழந்தை, அந்த மாதிரி தான் உண்டு தன் பிரம்மம் உண்டு அப்படிங்கிறது. குழந்தைகள் எந்த ஒரு ஆசிரமத்தையும் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஸ்மிருதி இவைகளின் விதிகளால் கட்டுப்படாதவர்கள். அவ்வாறு இருக்கலாமா? அதான் கேட்கிறார். அப்போ பிரம்மச்சாரின்னா அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும், கிரகஸ்தன்னா பண்ணணும், வானபஸ்தன் பண்ணணும், சன்னியாசி பண்ணணும்லாம் இருக்கே, குழந்தைகள் இந்த ஆசிரமத்தில் இல்லையே, அப்போ அவளுக்கெல்லாம் எந்த விதியும் கிடையாது, அவள் இப்படியோட இருக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் தன் மனம் புலன்களை அடக்கியவர், உயர்ந்த இலக்கை அடைய முயல்பவர். அந்நிலையில் விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்தல் தவறு. இப்போ குழந்தைக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்?
அப்படின்னாக்க ஒரு வித்தியாசம் இருக்கு. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இது நல்லது, இது கெடுதல் தெரியாது. சுலோம்பி இளங்கன்று பயமறியாது. ஆனா இந்த மாதிரி படிச்சவர் இருக்கார் இல்லையா, இந்த நிலையெல்லாம் தாண்டி இதுக்கு மேற்பட்ட கிரகஸ்தவான பிரஸ்த சன்னியாசங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு பார்த்துட்டு அதெல்லாம் சரியில்லைன்னு உபாசனத்தை ஈடுபட்டு பகவானை நினைச்சுக்கூடியவர். இப்போ அவர் திருப்பி அந்த குழந்தை நிலைமைக்கு வந்தா என்னன்னு அர்த்தம்? அவன் சொல்றோம் இல்லையா, நம்முடைய ஓல்டு ஏஜ் இருக்கு இல்லையா, சைல்டு லைஃப் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல விடுறோம். நமக்கு இன்னொருத்தரோட துணை வேண்டிருக்கு எல்லாத்துக்கும். வயசு ஜாஸ்தி ஆச்சுனாலும் அதே மாதிரி இன்னொருத்தர் துணை வேண்டிருக்கு, இன்னொருத்தருக்கு எதிர்பார்க்க வேண்டும். இதைத்தான் குழந்தையமா இருக்குன்னு சொல்றமே தவிர்த்து இல்லை அந்த குழந்தை மாதிரியே இருந்து இன்னைக்கு எதுவுமே உலகத்தில் எதுவுமே தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவர் முழு எக்ஸ்பீரியன்ஸ்னால நன்னா அது பழுத்து போயிட்டு அவர் உடம்பு ஒத்துழைக்காதனால ஒரு குழந்தை மாதிரி வேறு வழி இல்லை, இன்னொருத்த தெய்வம் இதுக்கு வேண்டுமே ஏற்படுது. இதைத்தான் குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி உபாசனம் பண்ணினவரும் இந்த உலகத்தினுடைய ஏற்றவற்றங்களால் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பார். தெரிஞ்சுட்டு உலகத்துல மாட்டிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக பிரம்ம வித்தியை கை கொண்டு பிரம்மத்தை மனசுனால காணக்கூடிய நிலையை அடைந்தவர். அவர் குழந்தை மாதிரி இருக்கணும்னு என்ன அர்த்தம்? இந்த உலகியல் ஈடுபடக்கூடாது. இப்ப நம்ம இருக்கோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுதான் ரொம்ப விலகி இருந்தாலும் சரி, இங்கேதான் ஈரான்ல சண்டை நடக்கிறதாமே, அமெரிக்காவில் சண்டை நடக்கிறது, நாங்கள் எப்படியோ பேசிட்டு இருக்கணும். ஆனால் குழந்தைகளை இதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. சாப்பிடணும், தூங்கணும், விளையாடணும், அதான் தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் பற்றியும் கலக்காமல் இருக்கணுமே தவிர்த்து நம்ம மாதிரி எல்லாத்தையும் ஈடுபட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்க தவிர்த்து அவள் இஷ்டத்துக்கு குழந்தை மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்நிலையில் விதிகளை மீறிய செயல்களை செய்தல் தவறு. அப்ப என்ன ஆகும்? விதி தெரியும், குழந்தைக்கு விதி தெரியாது, இவருக்கு விதி தெரியும். இந்த விதிகளை மீறி செஞ்சாரானாக்க அவருக்கு பாபம் வந்து சார். பாபம் வந்ததுனாக்க முக்தி அறைக்கு தடையாகும். அது கூட அது அவர் பேற்றிற்கு தடையாகவும் ஆகும். குழந்தை என்பது உலகியலில் பற்றின்றி தன் பெருமைகளை வெளிக்காட்டாது தேவையில்லாமல் உலகச் செயல்களில் ஈடுபடாது இருக்கும் நிறையை குறிக்கும். பாலே திருஷ்டாசே, குழந்தையை போல காணப்படுவாய். இதே போலவே ஆயிடும்னு சொல்ல, காணப்படுவாய். அதாவது இன்னொருத்தருக்கு நீ பார்த்த உடனே ஒரு படாடோபத்தோட பெரிய இந்த சால் விவகாரங்கள்லாம் போட்டுண்டு நானாக கண்டு படித்தவன் இப்படி பெரிய இந்த டாலர்கள்லாம் போட்டு அந்த மாதிரி மினுக்காத. அதுக்கு பதிலாக நீ நேர கூட தழும்பாதுங்கிறதுக்காக நீ நல்லா படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுட்டு வாய்ப்பு திட்டு சாமி அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். புரிகிறதா? அது இல்லை ஏதாவது டவுட் உண்டா? சுவாமி, இப்ப போன அதிகரணத்துல நம்ம பார்த்தம்போது குழந்தை அந்த மனம்ன்றது ஒரு விதியா சொல்றாங்க. அது எப்படி இது விதிக்க முடியும்? அது முதிர்ச்சினால உருவாக்கி வர்ற குணம் தான் இல்லையா? இப்போ மனசை அடக்குன்னு சொல்ற இல்லையா, விதிதானே அது. எல்லாராலையும் மனசை அடக்க முடியுதா? முடியல இல்லையா? எல்லாமே பை பிராக்டிஸ் தான். ஒரு சமயம் விவேகானந்தர் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிட்டு இருந்தார். அவர் கூட ஒரு இந்தியர் இருந்தார், எழுத்தாப்புல 2 வெளிநாட்டுக்காரர் 2 பேர் இருந்தார். அவர் 2 பேரும் இவர் ஏதோ ஒரு சன்னியாசி, ஒரு பக்கரி அப்படின்னு நினச்சிட்டு இவரை பற்றி கண்ணாப்பினான்னு இங்கிலீஷில் பேசிட்டே போனாங்க. இந்த பக்கத்தில் கேட்டுட்டே இருந்தார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஐயோ அப்படிதான் சொல்கிறாங்கன்னு மனசு வருத்தப்பட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் ஆச்சு, எல்லாம் முடிச்சு அங்கே இங்கிலீஷ்காரங்க இறங்க வேணாலும் அவங்க இறங்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணாருனாக்கா அடுத்த ஸ்டேஷனில் போய் இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட எங்கே குடி தண்ணீர் எங்கே கிடைக்குன்னு இங்கிலீஷில் கேட்டேன். பக்கத்தில் இருந்தவருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன சுவாமி, இத்தனை நாள் அவங்களாம் அவங்களுக்கு இங்கிலீஷில் கண்ணாப்பெல்லாம் திட்டு இருந்தாங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருந்தேடே அப்படின்னு அவர் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, கையில் ஒரு தடி வச்சுருப்பார், தடி பிடிங்கன்னு இருக்குது. அவர் பிடிச்சிட்டார். இப்போ தடி எங்கே இருக்குன்னு, உங்கள் கையில் இருக்குது. நான் கொடுத்தேன், நீங்கள் வாங்கிட்டீங்க, தடி உங்கள் கையில் இருக்குது. வாங்கிக்கிறேன்னா அது எங்கிட்டே தானே இருக்கும். இப்போ இவாள் திட்டினா இல்லையா, இது திட்டலாத்தையும்
நான் பதில் சொன்னேன்னா நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம். நான் வாங்கிக்கலையே, அது அவங்ககிட்டயே வந்துட்டு போகுது. அதாவது என்னுடைய நிலைமையை சரியா புரிஞ்சுக்காம யாரோ ஏதாவது சொன்னாக்க அதுக்காக நான் ஏன் அவஸ்தைப்படணும்? யாரோ ஒருத்தரனை பார்த்து நான் ஏன் சொல்லிட்டானாக்க, நான் நிச்சயமா நாயில எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். நான் சண்டை போட ஆரம்பிச்சேன், அப்பதான் நான் நாயின்னு அர்த்தம். ஏன்னா லொல்லு கொஞ்சம் சட்டை போடுறவருக்கும் அது மாதிரி ஆகும். அதனால பாலேன்னு திருஷ்டா சேர்த்துனாக்க நன்னா தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாக்க குழந்தைகள் எப்படின்னு உனக்கு தெரியும். குழந்தை நீ பார்த்து பழகிருக்க, நீ அந்த வழியை பார்த்து தாண்டி வந்திருக்க. அது மாதிரி அனாவசியமாக வேற எதுலையுமே தலையிடாத, நீ உண்டு உன் வேலை உண்டு இரு அப்படின்னு உன் மனசு திடப்படுத்திக்கோ. சாதாரணமே சமதமாதி குணங்களே அதான் சொல்றது. ஆனா அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் அது என்னாகும், நன்னா படிச்சவனுக்கு யாராவது தனக்கு முன்னால் ஏதாவது தப்பா சொன்னாக்க உடனே தான் இன்க்ளூட் பண்ண தோணும். ஏன்? நான் படிச்ச கல்வியினுடைய நோக்கம் ஒரு கர்வம்னு வச்சுக்கலாம். இப்போ அதையும் இல்லாம உன்னை யாராவது கேட்டா சொல்லு, இல்லை வாய்ப்பத்து. தமிழ் ஒரு பழம் சொல்லுவா இல்லையா, பம்பு சண்டைக்கு போகாதே வந்த சண்டையை விடாதேங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்தா தான் நம்முடைய நோக்கம் நிறைவேறும். அது இல்லாம இன்னொருத்த சொல்ற சரி நீ சொல்ற தவறு, இது இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு இவர் தன் பெருமை காமிச்சுட்டாரானாக்க இப்ப ரெண்டு டிஃபிகல்ட்டி வருது இருக்கு. என்ன ஆகுதுன்னாக்க இன்னொருத்தரை வேணா குத்த சொல்றாரு. ரெண்டாவது, இந்த பேசுற நேரம் இருக்கே இதுல ஏதோ நாம ஜெபம் பண்ணலாம், பாவம் நினைக்கலாம், அது வீணா போகுது. அது இப்படிலாம் ஒருத்தர் கடுமையா பேசணும், தேவை ஏற்படும். இதெல்லாம் தேவையா? இன்னொருத்தரை கண்டிக்கிறதுனால இவருக்கு அந்த பாவம் சேரும். இதெல்லாம் இடைஞ்சலாக. அதைத்தான் சொல்றேன் தவிர்த்து குழந்தை மாதிரி இருந்தாக்க குழந்தை மாதிரி செய்யறதா செய்யணும் தேவையில்லை. புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. இப்ப புக்கு போலாம் சுவாமி. ஒரே ஒரு இது, குழந்தைக்கு ஒரு அதீதமான ஒரு என்ன சொல்றது கியூரியாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதையும் சொல்றேன். அதாவது ஒரு காரியத்தை எடுத்து அதுல ஏதாவது ஒண்ணு அதுல ஒரு ஒரு அது ரொம்ப தீவிரமா அது ஏதாவது பண்ணணும், இது இதுன்னு அது ரொய்கிழித்தனமும் அதுல இருக்கும். மேல மேல தெரிஞ்சா கூட இன்னும் கூட அதுல ஏதாவது பண்ணலான்னு இருக்கு. அதை சொல்றாரா இல்ல அதுவும் சொல்லலாம்னு வச்சுக்கலாமா? சிம்பிளா ரொம்ப சிம்பிள் திங். நீங்க ஒரே வழி, எங்கேயாவது ஒரு சுவரில் ஒரு ஓட்டை இருந்தா குழந்தை கையை விடுறது கூட தேடி பிடிச்சு நம்ம கிடைக்க தெரியாது, அது கிடைக்க தெரியும். அதே மாதிரி கீழே குப்பை வந்ததுனாக்க நமக்கு தெரியாது, அது இதெல்லாம் குழந்தைங்கன்னா இன்குசிட்னஸ் இருக்கு. இவா அந்த இன்குசிட்னஸை தாண்டி வந்தவா. அதனால இவாளுக்கு மனசுல இன்னுமே அடையணும்னு இன்குசிட்னஸ் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா தினம் முக்தி வழிக்கு போயிட்டு இருக்கா இவா. ஆல்ரெடி உபாசனம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்திட்டா. ஆகவே இந்த லௌகியமா இதையும் தெரிஞ்சுக்கணும். குழந்தை என்ன பண்றதுனாக்க இந்த இதை பொருளை பார்த்துதா இது எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. நம்ம கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு பொருளை பண்ணணும், சொல்றோம் கலர்லெஸ், ஓடர்லெஸ், கேஸ், இந்த மாதிரி சொல்ல இல்லையா? அது மாதிரி ஒரு குழந்தை ஒரு பொருளை பார்த்துதானாக்க அது என்ன பொருள் எடுக்க போகும். எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை டேஸ்ட் பண்ண பார்க்கணும். இது என்ன நேச்சர். ஒரு மனுஷனுடைய மனசு, மனுஷனுடைய அறிவானது வளர்ந்துட்டு வர காலத்துல எந்த ஒரு பொருளை பத்தியும் நல்லா ஆராய்ஞ்சு அறியதுன்னு இயற்கையா உள்ளது. ஆனா இவருடைய வருஷத்துல என்னன்னாக்க இவர் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டார். அப்போ குழந்தைய போல இருக்கணும்னு சொன்னார்னாக்க குழந்தை எப்படி அனாவசியமா மற்ற விஷயம் தலையிடாம இருக்கோ அதுதான் இருக்கணும்னு தெரிவித்து குழந்தைய போல அவர் எங்க வேணா மலஜலம் கழிச்சுட்டு இருக்கலாம், எங்க வேணா அது இப்போ இஷ்டத்துக்கு ஓடி வாழ்ந்துக்கலாம், மண்ணில் விளையாண்டுக்கலாம் இருக்கலாமா? அது இல்லை. மனத்தளவில் குழந்தையா இருந்துட்டு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம இரு அப்படிங்கிறத இது சொல்றாளே தவிர்த்து நம்ம என்ன சொல்றோம், இந்த பொண்ணுடைய முகம் தாமரை முகம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அழகா இருக்கு, மென்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு இதை விருப்பமானதா இருக்கு, அதுதான் அர்த்தமே தவிர்த்து ஓ அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வாடி போயிடுமோ அப்படின்னு சொல்றது. புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. புக்குக்கு போறோம். பேஜ் நம்பர் 358. அனவிஷ்காராதிகரணம். தன்னிலை வெளிக்காட்டாதிருக்கும் கணம். ஆவிஷ்காரம்னா அவதாரம் சொல்றோம் இல்லையா, வெளிப்படுத்துறது. அனவிஷ்காராதினா வெளிக்காட்டாது. முந்தைய காலத்தில் உபாசனங்கள் மெய்யறிவு பெற்று குழந்தைய போல் அடங்கி இருத்தல் வேண்டும் என அறுதியிடப்பட்டது. அதில் பாலனை போல என்பதால் குழந்தைகளுக்கே உரிய விதிகளுக்கு உட்படாத செயல்களையும் செய்யலாமா என ஐயமழ
அக்கருத்து மறுக்கப்பட்டு குழந்தை மனத்துடன் தனது பெருமையை பறைசாற்றிக் கொள்வது பறைசாற்றிக் கொள்ளாது அடங்கி இருத்தல் வேண்டும் என்பதால் இக்களம் தன்னிலை வெளிக்காட்டாது இருத்தல் களம் அனிவிஷ்கார அதிகரணம் எனப்படுகிறது. சில பேரை பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்த உபன்யாசங்களே பார்ப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பார். சில பேர் பெரிய சால்வை தகடி வகைராக்கள் போட்டுட்டு சிம்மாசன வகைராக்கள் அப்படி இப்படிலாம் போட்டுட்டு இருப்பார். இதுல இந்த தன் நிலையை காட்டாம தான் வந்து சாதாரண மனுஷன் போலே இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் அவனுடைய அந்த படிப்புக்கு அடையாளம். இங்க என்ன வருது, அவர் மறந்து போச்சு உங்களுக்கு. அவர் வந்து அந்த சுவாமி வெங்கடாச்சார சுவாமின்னு பேரு. அதாவது இந்த வேலுகுடி கிருஷ்ணன் அவருடைய தகப்பனார் வேலுகுடி வரதாச்சாரியார், அவருக்கு குரு. அவர் வந்து காரப்பங்காடு வெங்கடாச்சார சுவாமின்னு பேரு. அவர் ரொம்ப நாளைக்கு மெட்ராஸ் தான் இருந்தார். அவர் வாழ்க்கைலாம் அவருக்கு குருவா இருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணுவாருனாக்க, அவர் பட்டைக்கரை வேஷ்டி கூட கட்ட மாட்டார். அவரை பார்த்தாக்க யாரும் படிச்சவான்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் அவர் இருப்பார். அதாவது அந்த மாதிரி இருந்தாக்க அனாவசியமா நமக்கு எந்த விதமான ஒரு இது தேவையில்லாத வம்புகள் வராது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருந்திருக்கும். அதனால நம்முடைய பாண்டித்யத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கிறதுங்கிறத குழந்தைகள் போல அடங்கி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இக்களம். இது களத்தின் சூத்திரமும் பொருளும். அனவிஷ் கூறுவன் அன்வையாது, தன் தன்னிலை வெளிக்காட்டாது குழந்தை போல் இருத்தலை விதியுடன் பொருந்துமாகியார் அவன் அவ்வாறு இருக்க கடவன். இதற்கு ராமாசுரன் விளக்கமும் நிறுவும் கொள்கையும். குழந்தைகள் எந்த ஆசிரமத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. ஆகவே அவர்களுக்கு வேதம், ஸ்மிருதிகள், விதிகள் எதுவும் இல்லை. பிரம்மஜானி குழந்தை போல் இருக்க வேண்டும் எனில் அவனுக்கும் எந்த விதிகளும் கிடையாது என கொள்வது மிக தவறு. உண்மையில் அவன் பிரம்மோபாசனம் கிட்டுவதற்காக புலனடக்கம், தியானம் முதலியவர்களை கடுமையாக கடைபிடித்து தன்னை அடக்கியவன். இந்த புலனடக்கம் வரிசையே எல்லாம் மருந்து போச்சு. புலனடக்கம் தான் என்ன? நான் தேவையில்லாத என் காது கேட்காது, தேவையில்லாத என் வாய் பேசாது. நான் குழந்தைய மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டு இருந்தாங்கனாக்க அதை போய் காது கேட்டு அது தப்புன்னு ஆரம்பிச்சு. அதனால இந்த புலனடக்கம்ங்கிறது என்னுடைய சக்தி எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பிரம்மத்திலே நிலநிறுத்தணுமே தவிர்த்து தேவையில்லாம அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணி அதை வேஸ்ட் பண்ணப்படாது அப்படிங்கிறது நோக்கம். தியானம் முதலியவற்றை கடுமையாக கடைபிடித்து தன்னை அடக்கியவன். இந்நிலைக்கு பிறகு அவன் எவ்விதிகளும் கட்டுப்பட தேவையில்லை என்பது பொருந்தாது. மாறாக அவன் தான் அடைந்த பெரும் பேற்றை வெளிக்காட்டாது, தற்பெருமை பேசாது, குழந்தையை போல் ஏது மரியாதவன் போல் இருக்க வேண்டும் என்பதே பொருந்தார். இன்னொன்று என்னன்னாக்க, பிரம்மஜானியாக இருந்தாலும் கூட அவன் தன் வர்ணாசிரம கர்மத்தை செஞ்சுதான் நானும் முன்னாலேயே பார்த்தோம். அப்போ குழந்தைய போல இருக்குனாக்க அதை விட்டுலாமா அப்படின்னாக்க அது தவறு இல்லையா? அவனுக்கு பாவம் சரியா? அதான் சொல்றேன். ஆகவே பிரம்மஜானி தன்னை வெளிக்காட்டாது ஒரு குழந்தை ஏது மரியாதை இருப்பது போல் அடங்கி இருத்தல் வேண்டும் என்பது நிறுவப்படுகிறது. சரியா? புரியுதா? ஏதாவது டவுட்? இல்ல சுவாமி, டவுட் இல்ல. நம்ம அந்த மகா பெரிவா கொஞ்சம் கடைசியா அவர் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் அவரை போய் பார்க்கும்போது அவர் அப்படிதான் என்ன துளசி மாலையெல்லாம் கொடுப்பா. அவர் அப்படியே எடுத்து சும்மா அப்படி தலையில போட்டுப்பாரு. டபால்னு போய் அந்த தண்ணிய கிணத்துல இருந்து சேர்ந்து எல்லாரும் பார்க்கலாம். அதே மாதிரிதான் எடுத்து சங்கின்னு தலையில அப்படியே ஊத்திப்பாரு. அந்த மாதிரி ஒரு டைம்ல இருப்பாரு. அப்படியே ஏறி அந்த கிணத்து மேல ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அது மேல ஏறி உட்கார்ந்துடுவாரு. எல்லாரும் மக்கள் எல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பா. எல்லாரும் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி. அவரு அதிகமா அந்த பெரிய லெக்சர்லாம் அந்த ஸ்ருங்கேரி சுவாமிகள் மாதிரி தரமாட்டாரு. ஸ்ருங்கேரி சுவாமிகள்லாம் பெரிய லெக்சர்லாம் கொடுப்பாரு சான்ஸ்கிரிட்ல, இதுல லெக்சர் கொடுப்பாரு. இவர் அந்த மாதிரி நான் பார்த்தல, மேபி ரொம்ப ஏஜ் ஆயிடுத்து போல இருக்கு. நான் பார்க்கும்போதே பெரிய லெக்சர்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஆனா அவரோட அந்த இதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு மாட்டம் குழந்தையாட்டம் கடைசியா ரொம்ப ஏஜ் ஆன ஒண்ணு அப்படி ஆயிட்டாரு அவர். அது மாதிரிதான் தோணும். எந்த பூ கொடுத்தீங்கன்னாலும் அப்படியே வாங்கி கழுத்துல எல்லாம் போட்டுக்க மாட்டாரு, சும்மா தலையில போட்டுப்பாரு, அப்படியே எடுத்து கொடுத்துருவார். Somewhere in 1956-57 வாக்குல இங்க எங்க ஆத்து வாசல்ல ஆஸ்திக சமாஜம் நடத்தி
குழந்தைகளுக்கெல்லாம் சுப்பிரபாதம், திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் சொல்லியிருந்தோம். அப்போ பெரியவர் வந்து இங்கே திருவானைக்கோயிலில் சங்கரபுரத்தில் கேம்ப் பண்ணியிருந்தார். குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்களை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். முன்னால யாரோ ஒரு தனவான் வந்தார். அவர் பெருமாள் அவருக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு தட்டை நிறைய கல்கண்டை கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் எங்களை கூப்பிட்டார். அங்கே போய் உட்காந்து குழந்தைகளையும் பக்கத்தில் உட்கார வச்சிருந்தார். உன் பேர் என்ன, என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு, இந்த பாட்டெல்லாம் கேட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் தன் கையாலேயே எடுத்து கல்கண்டு எடுத்து அந்த ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்தார். குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷம். உமாச்சி தாத்தா கொடுத்தாருன்னு இருந்துச்சு. இதுக்கு சொல்றேன், அவர் அதான் குழந்தை மாதிரி இருக்கா இல்லையா? ஆனால் அவர் எவ்வளோ பெரிய கடல், இந்த குழந்தையோட பழக்கமே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கூட அந்த அந்த இதாக அவர்கிட்ட இல்லை. அந்த மாதிரி இருக்குதான் சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு தவிர்த்து இல்லைனாக்கா என்னுடைய இதை வெளிக்காட்டிக்கிண்டு பட்டாடோபமாக இருக்கணும்னு சொல்கிறார். பட்டாடோபம்லாம் இல்லாமல் அமைதியாக நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். காலையில திருஷ்டா சேர்த்துனா குழந்தை எப்படி தேவையில்லாமல் தன் மூக்கை நுழைக்காதோ அந்த மாதிரி நீ உன் மூக்கை நுழைக்காது. எஸ்பெஷலி இந்த ஞான விஷயத்துக்கு நூற்றோட ஞான விஷயத்தில் நுழைக்காது அப்படிங்க. புரியுதா? புரியுது சுவாமி. அடுத்தது ஐகிகாதிகரணம். இப்போ அந்த ஐகிகாதிகரணம்னா என்னன்னா இகம் இந்த லோகம். இப்போ நம்ம பார்த்தோம், உபாசனம்ங்கிறது எதையும் பெற்று தரும். அதாவது உயர்ந்த இலக்கான முக்தியை பெற்று தரும். அப்போ அது முக்தியை தரக்கூடியது இருக்கே, இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வேணுங்கிறதுல ஏதாவது தருமா? அது முக்தியை மட்டும்தான் தருமா, இல்லை உலகத்தினுடைய பலரையும் தர முடியுமா? இதுதான் எனக்கு கேள்வி. அதில் வேடிக்கை என்னன்னாக்க, ஒருத்தரால் உனக்கு எவ்வளோ வேணும், 10 லட்சமா அந்த வாங்கிக்கும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய், சுவாமி ஒரு அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆகும். அதாவது அவன்கிட்ட போய் அவனைத்தான் கேட்கணும் தவிர்த்து அவனை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கேட்கறதுங்கிறது முட்டாள்தனம் தான். அதாவது குபேரப்பட்டினம் கொள்ள பறிச்சே தனக்கு என்ன கிடைச்சதுன்னாக்க ஒரு கோபனம் கிடைச்சது என்ன பிரயோஜனம்? கற்ப வருஷத்துல போய் கோபியனை கேட்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அது மாதிரி அதுவும் கிடைக்கும். ஏன்னாக்க ஒரு பெரிய செயலை செய்யறச்சே அதுக்கு உட்பட்ட ஒரு சின்ன செயல் எல்லாத்தையும் தீர்த்துன்றது பெரிய கஷ்டமான காரியமே இல்லை. பஞ்சபட்ச பரமானத்தோட நமக்கு சாப்பாடு போட்டேன்னு சொல்றச்சே இல்லை, ஒரு அவசரத்துக்கு திடீர்னு கொஞ்சம் பழைய சோறு இல்லை ரசஞ்சோறு கிடைக்குமா கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ இதுக்கு உதாரணங்கள் பற்றி ஏன்னா நிறைய பேர் சரணாகதி பண்ணினான். சரணாகதி பண்ணுவா எல்லாருக்கும் நம்ம என்ன சொன்னோம், சரணாகதி மோட்சத்தை கொடுக்கும்னு சொன்னோம். ஆனால் சரணாகதி பண்ணுவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தக்கான இல்லை. ஏன்? இப்போ யார் யார் பண்ணான்னு பார்ப்போம். முதல்ல வனவாசத்தின் போது பிராட்டி மடியில தலையை வச்சு ராமன் படுத்துன்னு இருக்கச்சு இந்தனுடைய பிள்ளை அசுர ஆவேசம் கொண்ட ஜெயந்தன்கிறவன் பிராட்டிகிட்ட அபச்சாரப்பட்டான். மார்பில் கொத்தி அது ரத்தம் வரும்படியா பண்ணிட்டான். அது பெருமாள் வேல பட்டு பெருமாள் எழுந்திருந்து பார்த்தார். பார்த்த உடனே தன் பக்கத்தில் இருந்த ஒரு புல் எடுத்த அதுல பிரம்மாஸ்திரத்தை அபிமிருதம் பண்ணி அது மேல விட்டுட்டான். அவன் என்ன பண்ணான்னாக்க ஒரு வீடு பாக்கியில எல்லா வீட்டிலும் சுத்தி பார்த்துட்டான். அப்பாவாகட்டும் அவாகட்டும் ஒத்துரு எல்லாம் நீ ராமன் விட்ட மனத்தை வந்து நாங்கள் இங்கே வடாதனி காய்ச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம திருப்பி காலில் விழுந்தான். இப்போ அவன் பண்ண சரணாகதி தான். அவனுக்கு என்ன நோக்கம்? உயிரை காப்பாற்றணும். சரணாகதி அதை குடிச்சது. அவனுக்கு அதே எனக்கு மோட்சம் வேணுங்கிறது தான் கொடுத்துருப்பான். அப்போ அவனுக்கு அதெல்லாம் தோணலை. எனக்கு இப்போ என்ன உயிர் வேணும் கொடுத்தான் போ. இது ஒன்று. ரெண்டாவது, விபீஷணன் என்ன பண்ணான்னாக்க ராவணனுக்கு எவ்வளவு நல்ல புத்தி சொன்னான். அதாவது விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்து மேல ரொம்ப நல்ல பிரியம் உண்டு. இஸ் எ வெரி குட் பேட்ரியட். இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ரங்கம். அதாவது தேவேந்திரனுடைய அமராவதி பட்டணத்தை விட ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய லங்கா பட்டணம். அசுரர்கள் தனிப்பெருந்தவர்கள் எங்க சுத்திட்டு இருந்தாங்க, ராட்சசர்கள். அப்படி இருக்கச்சே இந்த ராவணன் தகாத ஒரு செயலை செஞ்சுட்டு
தன்னுடைய காமத்துக்காக இந்த இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் தன்னையும் இழக்க போறானே அப்படின்னு அவன் மனசுல ஒரு ஒரு அனுதாபம் பிறக்குது. அவன் அவளுக்கு வேண்டியபடி எவ்வளவு சொன்ன எடுத்து சொன்னான். அவன் கேட்கல, கடைசி முடியல இருந்தான். என்ன பண்ணான்னாக்கா, துவாம் திக் குலபாம்சக, நீ தொலை, கண்ணுவால் நிற்காது, கெட் லாஸ்ட். அப்போ அவன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்கேருந்து லங்கையிலேருந்து புறப்பட்டு உடனே இங்கே எதிர்கரையில் ராமன் கேம்ப் பண்ணிக்கிறது வந்து சேர்ந்துட்டார். வந்து சேர்ந்தாக்க மேலே தான் நிற்கிறான். இன்னும் கீழே கீழே சுக்ரீவன் வானரப்படையெல்லாம் நிற்கிறது. இந்த வானரப்படையெல்லாம் அவன் வரதை பார்த்த உடனேயே ஆளு கையில் என்ன கிடைக்கிறதோ கல் மரம் எதிர்த்து வச்சு ரெடியாக இருந்தது. அரசே, இந்த பர்மிஷன் கொடு, அடிச்சு இந்த கொல்லப்படாங்க ராட்சசன் அப்படின்னு இரு, நான் கேட்டு வரேன். அவன் என்ன கேட்டான்னு ராமனை பார்த்து கேட்கல, சுக்ரீவனை பார்த்து கேட்டான். நான் ராவணனுடைய தம்பி விபீஷணன், நான் ராமனை சரணமடையத்துக்காக வந்திருக்கேன், என்ன ராமன் கிட்ட கொண்டு விட்டு புரோட்டோகால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினான். சுக்ரீவன் என்ன பண்ணான்னாக்க, இவன் ராமன்கிட்ட வந்திருக்கேங்கிறான், நம்ம எதா அப்படின்னா ராமன் மனசு வருத்தப்படும், அது படப்படாது அப்படின்ட்டு அவனை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு தான் போய் ராமன்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லி அப்புறம் ராமன் சொன்னா அங்கீகரிச்சான். இப்போ வேடிக்கை என்னன்னாக்க, இப்போ இந்த இதில் வந்து என்ன பாருங்க, அவன் லங்கையும் விட்டுட்டான், இங்கே ராமன் நான் அங்கீகரிக்கல, 2 கட்டால் நிற்கிறச்சே. அவனுக்கு அப்போ தான் பேர் கூட ஸ்ரீமான்னு பேர் கொடுத்தேன். ஸ்ரீமான் பேர் கொடுத்ததுனால அவன் வந்து இத்தனை நாளாக இங்கே லங்கை அரசனாக இருந்தது விட்டுட்டு இங்கே வந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறச்சு அவனுக்கு ஸ்ரீமான்கிற அப்ஜெக்டிவே வால்மீகி போட்டார். என்னன்னாக்க, ராமன் காலில் வந்து உடனே ராமனுடைய கைங்கரியம் கொடுத்தது மட்டும் இல்லை, அவனுடைய மனநிலையை நன்னா அறிஞ்சுட்டு ராமன் அவனுக்கு அப்பவே அங்கேயே எங்கே பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். இவ்வளவு மனசு துணிவு இருந்ததுனாக்க இன்னும் கடலை கடந்து போகலை, எங்கேயோட சண்டை போடலை. அப்படி இருக்குச்சு, இந்தா உனக்கு லங்கை உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. மனசுல எவ்வளவு உறுதிப்பாடு இருக்கணும் அவருக்கு. அது மாதிரி இப்போ என்ன நோக்கம், என்ன லக்ஷ்மி விபீஷனுக்கு நோக்கம், இந்த லங்கை வீணா அழியப்படாது, ராட்சசன் அழியப்படாது. அவருடைய பை ப்ராடக்ட் என்ன, பெருமாளுடைய கைங்கரியம். இங்கே வந்து பெருமாள் கைங்கரியம் கிடைச்சிருக்கு, இது பெருசாக போச்சு அவனுக்கு. இருந்தாலும் நீ இரு, பெருமாள் சொல்லிட்டால நீ இரு அப்படின்னு விட்டேன். இது 2வது. 3வது அப்படின்னாக்க, திரௌபதியை படையை வச்சு ஆடியாச்சு. ஆடின உடனே அவளை கூந்தலை பிடிச்சு சபைக்கு இழுத்துன்னு வந்து அவளை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணான். அப்போ வீராதி வீரர்கள் 5 பேர் இருந்தும் கூட தான் நிர்கதியாக நிற்கிறத பார்த்துட்டு, இனிமே நமக்கு கதி வேற யாரும் இல்லை, நம்ம புருஷன்லாம் காப்பாற்ற மாட்டான், நம்ம பெரிய அது இந்த குருகுலத்து பெரியவர் இருக்காளே பீஷ்மர் துரோணர்வா உத்தரவாதம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஹே கிருஷ்ணா துவாரகாபதின்னு அவர் கூப்பிட்டார். கண்ணன் என்ன பண்ணா, அவளுக்கு புடவை கொடுத்தான். இப்போ அவள் சரணாகதி பண்ணான். அவள் தான் சரணாகதி பண்ணுறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்டான். கேட்டாக்க இப்போ சரணாகதி பண்ண இல்லையா, அவளுக்கு மோட்சம் கொடுத்துக்கலாமா? இல்லை, அவளுக்கு அந்த நேரத்தில் வேண்டியது என்ன, புடவை சொல்லணும். அதனால சரணாகதி பண்ணினாக்க மோஷம்தான் தரணுங்கிறது இல்லை, அவளுடைய மனோ விருப்பம் என்னவோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது சரணாகதியானது, அதாவது உபாசனது, அதாவது சினானிமஸாக சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சரணாகதியை நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்துட்டோம். சாஸ்திரத்துப்படி பார்த்தீங்கன்னாக்க உபாசனம் மோட்சத்தை தரது மட்டும் இல்லாமல் அதற்கு தாழ்ந்த பலன்களையும் தர முடியும், இந்த உலகத்துக்கான தாழ்ந்த பலன் தர முடியும். இதுதான் இந்த ஐகிகாதிகாரத்தில் படிக்கிறோம். ஒப்புயர்வற்ற இலக்கான முக்தியை பெற உபாசனம் வழிவகுக்கும். இதை தாழ்ந்த உலகியல் பயன்களுக்கும் கொள்ள முடியுமா? முடியும். பகவானே சொல்றார் கீதையில 7வது அத்தியாயம் 16-17 ஸ்லோகங்கள். எதிர்விதா பிரசந்தேம ஜனாஹா சுஹృதேர்ஜுனஹ ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷவஹ தேஷாம் ஞானி நித்யயுக்தஹ ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சிஸ்டம் மம பிரியா. கண்ணா அர்ஜுனா, ஏன்னா 4 பேர் வந்து அடையிறாங்க, என்கிட்ட வந்து கேட்கணும், என்கிட்டயே கேட்கணும் அப்படின்னு வராங்க. யாரு? ஆர்த்தா, அவனுடைய செல்வம் போயிடுத்து, அதனால வருத்தப்படுறான். ஆர்த்தின்னா வருத்தம், பெரு வருத்தம். ஆர்த்தி அது விட்டு போயிட்டான், அது கேட்கறான், அவனும் வரான், இழந்த செல்வத்தை கேட்டுட்டு வரான் ஒருத்தன்.
ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுங்கிற என்ன பண்ணாங்கனாக்க ஞானம் வேணும். அதாவது இந்த உடம்பு கழியணும். இந்த உலகம் அஜ்ஞானத்துல இருக்கு. இந்த அஜ்ஞானம் கழிஞ்சா போறேன், எனக்கு இது வேண்டாம், மற்றெல்லாம் பற்றி கவலைப்பட்டு அஜ்ஞானம் கழிஞ்சு நான் ஞானத்தில் இருக்கணும். அதாவது என் ஆத்மாவை நானே அனுபவிச்சு இருக்கணும். இந்த நிலைக்கு கைவல்யம்னு பேரு. இந்த கைவல்யம், இந்த ஜிக்ஞாசுங்கிறவன் கைவல்யார்த்தி, அர்த்தார்த்தி. புதுசா ஒருத்தன் அவரெல்லாம் ஏழையாக இருந்த ஜென்ம ஜென்மமும் ஏழையா இருந்தான், புதுசா பணம் வேணும்னு கேட்கலாம். அவன் அடுத்தபடி ஞானி. ஞானிங்கிற என்ன பண்ணாங்க, உண்மையான ஞானம் உடையவன். அதாவது ஜிக்ஞாசுக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம்னாக்க, ஜிக்ஞாசு தன்னை மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கான். தன் ஆத்மா ஞானம் உடையது. இங்க இருக்கிறதுலாம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் விட்டு ஞானம் தான் பொருள். ஆனா அதுக்கு ஒரு படி மேல போய் ஞானிங்கிறவன் இந்த ஞானமுடைய ஆத்மாவானது பரமாத்மாவுக்கு அடிமை. அதாவது பிரணவத்தினுடைய அர்த்தமே அதுதான். ஆ ஊ மா. ஆ அப்படின்னாக்கா அகாரார்த்தோ விஷ்ணு நாராயணனா அப்படின்னு இருக்கு. மா அப்படின்னாக்க மனஞானே, அதாவது ஞானமுடையதான ஆத்மா. ஊ அவனுக்கே அடிமை. ஆக நான் பரமாத்மாவான நாராயணனுக்கு நான் அடிமை. நான் அடிமையா இருந்தா என்ன பண்ணணும், அவனுக்கு நான் வேலை செய்யணும். அவன் சந்தோஷப்பட முடியாது, நான் பண்ணலாம். நான் இந்த இடத்துக்கு ஒரு 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 கன்சர்ன்ல வேலை செய்யறேன்னாக்க இந்த கன்சர்னுடைய நன்மைக்கு நான் பாடுபடணும் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணணும். இவன் தான் உண்மையான ஞானி. ஸோ ஆத்மாவோட நிலை ஞானம், அதை அறிஞ்சிட்டு இருக்கேன் ஞானி. ஞானம் ஆனந்தம் ரெண்டும் ஆத்மாவுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு. என்ன வித்தியாசம்? பரமாத்மா விபு. இந்த உலகத்துல எத்தனை உயிர்கள் இருக்கோ, எத்தனை ஆத்மாக்கள் இருக்கோ, எல்லா ஆத்மாவுடைய ஞானமும் ஆனந்தமும் சேர்ந்தாலும் அவன் ஞானத்துக்கு ஈடாகாது. அப்படி ஆத்மா அணு. அது மட்டும் இல்லாமல் அவன் எல்லாரும் நடத்துறவன். இந்த ஆத்மாக்களை நடத்தப்படுகிறது. இது அடிமை. ஆக ஞானானந்தம் அப்படிங்கிற ஸ்கேலை வச்சுனாக்க ஆத்மாவுக்கும் ஞானானந்தம் உண்டு, பரமாத்மாவுக்கும் ஞானானந்தம். அப்ப ரெண்டும் ஒன்னா போயிடும். இப்போ வித்தியாசம் எப்படி பார்க்கறது அப்படின்னாக்க, அந்த பரமாத்மாவானவன் ஆண்டான், இந்த ஜீவாத்மாவானவன் அடிமை. ஸோ ஆத்மாவுக்கு உள்ள இது அதாவது ஒரு கிளியர் டெஃபினேஷன் என்னன்னாக்க, அடிமைத்தனம் ஆத்மாவுக்கு, அவனுக்கு சேஷத்துவம், அதாவது வைஷ்ணவ பரிபாஷம் சேஷத்துவம், அவனுக்கு அடிமைப்பட்டிருத்தல் தான் குணம். அப்போ இதை நன்னா தெரிஞ்சவன் தான் ஞானி. இந்த ஜிக்ஞாசு என்ன பண்றான், ஆத்மா ஞானம் உடையது, ஞானம் இருந்தா போதும் அப்படிங்கிறான். அப்படி இல்லை, ஆத்மா ஞானம் உடையது, பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டது, ஆகவே பரமாத்மா தொண்டு செய்யணும் அப்படிங்கிறவன் தான் ஞானி. அந்த ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க, தேஷாம் ஞானி நித்தியயுக்தக ஏகபக்தி விசிஷ்யத்தே பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச மம பிரியா. அவர்கள இந்த 4 பேர்ல யாரு, ஆர்த்தா, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி, இந்த 4 பேர்ல தேஷாம் ஞானி நித்தியயுக்தக, ஞானியானவன் இருக்கானே, எப்போ என்னுடைய மனசு இருக்கானே, அவன் ஏகபக்தியர் விசிஷ்யத்தே, என்னிடமே மனதை செலுத்தி ஒரே பக்தியோட என்ன துதிக்கிறான், அவனுக்கு பிரியோகி ஞானினோத்தி அர்த்தம், எனக்கு அத்தியர்த்தம், எனக்கு மிக பிரியமானவன் இந்த ஞானி. அவ கேட்கறத நான் கொடுக்குறேன், ஆனா எனக்கு விருப்பம் இல்லைங்க. யாரு? இந்த ஞானி. வேற எதையும் கேட்காம என்கிட்ட என் கைங்கரியத்தையே கேட்கிறான் பாருங்க, அவன் தான் ரொம்ப பிரியமானவன். அகம் சசம் மம பிரியா, நானும் அவர்களுக்கு பிரியமானவன். இது இன்னொன்னு பின்னால்தான் தெரியும். தைத்திரிய உபனிஷத்துல இந்த முக்தாத்மா பரமபத்துக்கு போனான். போர்த்தி அதை சொல்றான், அகமன்னம் 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 ஓகமன்னாதா ஓகமன்னாதா ஓகமன்னாதோ அப்படிங்கிறான். அதாவது அன்னம்னா விரும்பப்படக்கூடிய பொருள். மனு சொல்றான், காதுக்கு விருந்தா இருந்தது, கண்ணுக்கு விருந்தா இருந்துங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப விரும்பப்படக்கூடிய பொருள். அன்னம்ங்கிறது ஜென்ரலா சாப்பாடுன்னு மீன் பண்ணாலும் ரொம்ப விருந்தாக்கூடிய, நமக்கு எந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாகுது. அவன் போர்ச்சே இந்த இது எல்லாத்தையும் உலகத்திலாம் துறந்து பரமதம் போச்சு. அகமன்னம், நான் உங்களுக்கு விருந்தாகிறேன், உங்களுக்கு விருந்தாகிறேன், உங்களுக்கு விருந்தாகிறேன்னு சொல்லிட்டு போறான். பரமபத்துல பெருமாள் இருக்கார், நித்தியஸ்வரன் இருக்கார். அதே நேரத்துல அங்க சொல்லிட்டு போன உடனே என்னாச்சுனாக்க, நானும் சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன், நானும் அனுபவிக்கிறேன்னு இருக்கு. அதாவது இவன் அன்னமா இருக்க செய்ய அன்னாதானா ஆறான், அன்னாதானா சாப்பிட்றேன், இவன் சாப்பிட்றேன், நான் உங்களுக்கு நான் விருந்தாகிற மாதிரி நானும் விருந்து அனுபவிக்கிறேன்.
நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல் சொல்லுது சக பிரம்மணா விபஷ்யதேதி, பிரம்மத்துடன் சேர்ந்திருந்து இவன் அப்பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை தான் அடைகிறான். அது மாதிரி நான் பிரம்மத்தை அடைந்தவுடன் பிரம்மத்துக்கு நான் நான் அன்னமாறேன். ஆனால் அதே சமயத்தில் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை நான் அடைகிறேன் அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் இது சொல்றான். எனக்கு ஞானி ரொம்ப பிரியமானவன், அதே மாதிரி அவனுக்கு நான் பிரியமானவன். இது பகவத்கீதையில் வருது. அர்ஜுனா, கைப்பொருள் இழந்து வருந்துவோன், புதிதாக செல்வம் வேண்டுவோன், ஞானமயமான ஆத்மாவையே அனுபவிக்க விரும்புவோன், ஆத்மா இயல்பாகவே இறைவனுக்கு அடிமைப்பட்டது என்ற ஞானம் உள்ளவன் ஆகியோர் என்னையே உபாசிக்கின்றனர். அவர்களுள் ஞானி என்னும் விஞ்ஞானம் உடையவன் என்னுடன் எப்பொழுதும் சேர்ந்திருப்பவனாய், என்னிடமே ஈடுபாடு கொண்டிருப்பவனாய் சிறப்பானவன். நான் அந்த ஞானிக்கு மிக விருப்பமானவன், அவனும் எனக்கு மிக இனியவன். இது எப்படின்னாக்க ஆக மொத்தம் என்ன ஆறுது? யாரு ஞானியா இருக்காளோ அவ பெருமாளுக்கு பிரியவன். ஞானி ஆத்மமேவியம் சமுதாயத்தினார் சொல்றார். ஞானி அங்கே இருக்காள எனக்கு உயிர் போன்றவர்கள் அப்படிங்கிறது. அடுத்தபடி இன்னொன்று, உபாசனத்துல தாழ்ந்த பொருள் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துருது. ஒரு 4-5 அதிகாரம் திருப்பி 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 வந்துட்டு இருந்தது. வேள்வியில உத்கீதம் சொல்லணும். இந்த உத்கீத உபாசனம் பண்ணினாக்க பலன் ஜாஸ்தியா இருக்கும். எது? வெளியோட பலன். பாகமத்தம் உபாசனம் பண்ணினாக்க தாழ்ந்த பலன் கிடைக்கும். தெரியுதா அதுல இருந்து? ஆகவே மிக உயர்ந்த பலனான முக்தியை தரக்கூடிய உபாசனம் அதனின்றும் தாழ்ந்த பலனான மற்ற பலன்களையும் கொடுக்க வல்லது அப்படிங்கு தெரிவித்ததில்லை. இதுவே வேள்வியில் உத்கீத உபாசனத்தில் வேள்வியின் பலன் வலுக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆயின் அப்பலன்களை விரும்புவனுக்கு வலுத்த வினைகள் இருப்பின் அவை அனுபவித்து நீங்கிய பின்னரே பலன் கிட்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது சரி சார், நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன்னாலும் ஆனாலும் ஒரு தடவை பரீட்சை பாஸ் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு என்ன இருக்குன்னாக்க அவருக்கு டேர்ம் டேஸ் இல்லை, வேற ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, யூனிவர்சிட்டிக்கு அவருக்கு கோளாறு இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, அவருடைய ரிசல்ட் வெளியில் வராது இல்லையா? அந்த மாதிரி. அதனால வலுத்த முந்தின பிறவிகளில் தவறான சிகிச்சை செஞ்சு அந்த பாபம் இறஞ்சலா இருந்ததுனாக்க அது தாண்டி தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு அடுத்த அதிகாரத்தை பார்க்க போகணும். ஆகவே உபாசனமானது மிக உயர்ந்த இலக்கான முக்தியை பெற்று தரும். அதனோட கூட தாழ்ந்த உலக இலக்குகளான மத்தையும் தர முடியும். அதனால அப்படி புரியுதா? ஏதாவது டவுட் உண்டா இதுல? வெற்றி இல்ல சுவாமி. ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா, பெருமாளுக்கு தெரியும் இல்லையா, இவனுக்கு என்ன வேணும்னு கேட்க கூட தகுதி இல்லாதவனா இருக்கான். ஆனா உபாசனம் பண்றான், இவனை கட்டி தேற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணலாம் இல்லையா? தாழ்ந்த பொருளை கேட்டாலும் அருளக்கூடியவர் தானே. நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்காக அடுத்த அதிகாரத்தை பதில் சொல்றாரு. ஓகே சுவாமி. ஐகிகாதிகரணம் பக்கம் 359. தாழ்ந்த பலனை கருதும் களம், இக்களத்தின் பெயரும் தொடர்பும். உயர்ந்த பலனான முக்திக்கு உபாசனம் நெறியாகிறது. அதை ஏனைய தாழ்ந்த பலன்களுக்காகவும் கைக்கொள்ள இயலுமா என்பதை ஆராய்வதால் இக்களம் தாழ்ந்த பலன் கருதும் களம் ஐகிகாதிகரணம் எனப்படுகிறது. ஐகம்ம பிரசித்த பிரதிபந்தேகே தத் தர்சனாத். தாழ்ந்த உலகியற் பலனும் வேறு தடை செய்யும் காரணங்கள் இல்லாதிருப்பின் உடனே கிட்டும் என வேதங்கள் காட்டுவதா. ஸோ இந்த பலன் கிடைக்கும். ஆனால் அவனுக்கு பெரிய பாவம் இருந்ததுன்னாக்க, எத்தனையோ பிரிவுகளில் ஏதோ கொலகாரனா இருந்தா, வேடனா இருந்தா, அதெல்லாம் இருந்தான்னாக்க அதெல்லாம் தாண்டி தான் அனுபவிச்சு தான் அப்புறம் கிடைக்கும். அதனாலதான் தீக்கும். இதை விளக்கிய ராமாசனும் கொள்கை உயர்ந்த மோட்சத்தையே உபாசனம் பெற்று தரவியலும் என்பதால் அதனுடன் மிகுந்த தாழ்ந்த உலகியல் பலன்களை தரவியலும் என்பதில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட பலன்களை கருதி உபாசிப்போரும் உண்டு என்பதை கீதை 7:16-17 4 விதமாக என் அடியார்கள் உபாசிக்கின்றனர் என கண்ணன் விளக்குகின்றான். ஆகவே தாழ்ந்த பலன்களையும் உபாசனம் பெற்று தரும் என்பதில் ஐயமில்லை. ஆயின் அந்த உபாசகனுக்கு அப்பலனை அடையவிடாது தடுக்கும்
வலுத்த வினைகள் இருப்பின் அவை நீங்கிய பிறகே அவன் அவைகளை அடைய இயலும். இது பற்றியே வேதத்தில் எந்த உபாசனம் மன ஒருமைப்பாட்டுடனும் நம்பிக்கையுடனும் தெளிந்த ஞானத்துடன் செய்யப்படுகிறதோ அதுவே மிக பலனளிப்பதாகிறது என உத்கீத உபாசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அது உத்கீத உபாசனம் உலகில் வந்தம் தரப்போறது, அதாவது வெளியில உபயோகப்படுத்துச்சு. அதனால உபாசனம் தாழ்ந்தவனும் தர முடியும். அதனால ஹையஸ்ட் இதை கொடுக்க வச்சு அது குறைஞ்ச பலனை தரதுல இன்னும் சந்தேகமே இல்லை. ஆகவே உபாசனம் தாழ்ந்த பலனை பெற்றுத்தர வல்லது. ஆயின் அப்பலன்களை அடைவதற்கு உபாசிப்பவருக்கு அவைகளை தடை செய்யும் வினைகள் இருப்பின் அவை தீங்கிய பின்பே அவை கிட்டும். புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. சுவாமி ஒரே ஒரு இது, இப்ப நம்ம ஒரு பொதுவில சொல்லுங்கம்மா. தாழ்ந்த பொதுவா இருக்கிற மனிதர்கள் இப்ப கேட்கறதா சுவாமி? சொல்லுங்க. நம்ம பொதுவா நம்மளுக்கு நம்ம தொடங்கும் பொழுது இது வேணும் அது வேணும்னு தான் கேட்போம். அதுக்கு மேல எனக்கு முக்தி வேணும்னு கேட்கறதும் அவருடைய பார்வையாலதான், அவருடைய இதனாலதான் நம்மள அவர் தான் தெரிவு செய்யறாருங்கிறச்சு, கருணையால அவர் தான் நம்மள தெரிவு செய்யறாருங்கிறச்சு. அது கேட்க முடியலங்கிறது பக்தனோட இது இல்ல இல்லையா, தவறு இல்ல இல்லையா? இல்ல, நீங்க அதுக்குதான் எனக்கு கேட்க தெரிஞ்சது எனக்கு இது வேணும் அது வேணும், அதுக்கு மேல அவ கொடுப்பான், அது கூட தெரியாம இருக்கலாம் இல்லையா? இன்னொன்னு அவனும் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உணர்ந்து அருதி. அதனால அவன் உங்க மனசுல உண்மையில என்ன இருக்குன்னு தெரியும். உபாசனம் பண்ணி நான் மோட்சத்தான் மூலம் கேட்கிறேன்னு வச்சுக்குவோம். ஆனா என் மனசுல ஏதோ ஒரு சின்ன ட்ரேஸ், நான் உலகத்தை சரியா வாழ்ந்து பார்க்கல போல இருக்க ஃபீலிங் இருக்குதுனாக்க அது திருப்பி கொடுத்துருவான். அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்க போறோம் அப்போ அது தாண்டி தான் அது கிடைக்கும். அதனால நம்ம என்ன பொறுத்தவரை என்ன பண்ணோம்னாக்க, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னாக்க, மாமேகம் சரணம் விரஜ அனன்யா சிந்தயம் தோமாம் ஏஜனா பரிபாசத்தை இல்ல பரித்ராணா சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் விரஜ. அர்ஜுன பச மாமேகம் என்ன ஒருவனையே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? உலகம் அதப்பெல்லாம் விட்டுடும். அந்த நிலைக்கு வருது உயர்ந்தது. ஆனால் அது தரது மற்றது கேட்டா தானே தரும், தரது பிரச்சனையே இல்லை. அதனால நமக்கு மனசுல ஏன் வரலன்னாக்க, நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம காலில் மண் ஒட்டின்னு இருக்கிற மட்டும் அவ்வளவு ஈஸியா அந்த நிலைமை வந்துடாது. சில பேருக்கு ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு ஃபியூ பீப்புள், கிஃப்டட் பீப்புள் இருக்கா பாருங்க, அவளுக்கு தான் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும். அதனால நமக்கு மனசுல கொஞ்சம் தான் ஆசை இருக்கும்னாக்க, அந்த ஆசையை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் கொடுப்போம். நமது பண்றது பலன் நல்லா இருந்ததுனாக்க ஆசை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் கொடுப்போம். இதை பத்தி சிலது எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ இந்த அடுத்த அதிகாரத்துல பார்க்கறச்சு நம்ம அது கிளியரா வரப்போறோம். இதுல இது மேல சொன்ன எதுதான் உண்டு, இந்த ஏதாவது சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? மேல போலாம் சார். இல்ல சார், கடைசி, அதாவது 3வது அத்தியாயத்துல கடைசி அதிகரணம் முக்தி பலாதிகரணம். உபாசனம் தாழ்ந்த பலன்களையும் பெற்றுத்தரும். ஆயின் தடைகள் எதுவும் இருப்பின் அவை நீங்கிய பின்னரே கிட்டும் என அறியிடப்பட்டது. இவ்விதி முக்தி விளைவோருக்கும் பொருந்துமா? டவுட் சொன்ன முடிய உடனே இவாளுக்கு பொருந்தும், அடுத்ததுக்கு பொருந்துமா? முன்னால பிரமிதாதிகரணம் ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கட்டவள் அளவுதான் இருப்பான், உபாசனம் பண்ணு விட்டோம். அப்போ இவாளுக்கெல்லாம் பிராணிகளுக்கும் கட்டவர் இல்லையே, அப்போ அவளுக்குள்ள பரமா இல்லையே, அங்கே அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ என்ன சொல்றோம்னா, தாழ்ந்த பலன்களை கேட்டால் அவளுக்கு கிடைக்கும், ஆனால் தடையா வேற ஏதாவது இருந்தால் கிடைக்காது அப்படின்னு. அடுத்த கேள்வி என்னன்னாக்க, சரி சுவாமி, தாழ்ந்த பலன்களை கேட்டால் கிடைக்கிறது, உயர்ந்த பலனை கேட்டால் கிடைக்கும் இல்லையோ, அப்போ அதுக்கு தடையா இருந்தால் அதுக்கு தான் அப்படித்தான். எந்த பலனாக இருந்தாலும் அதுக்கு தடையாக வேற பலன் நாம அனுபவித்தே தீர வேண்டிய கலன் இருந்ததுனாக்க அதை அனுபவிச்சு தான் கிடைக்கும். அதுதான் சொல்றேன். அதுக்கு உதாரணம் சொல்லப்போம். உபாசனம் தாழ்ந்த பலன்களை பெற்றுத்தரும். ஆயின் தடைகள் எதுவும் இருப்பின் அவை நீங்கிய பின்னரே கிட்டும் என அறுதியிடப்பட்டது. இவ்விதி முக்தி வழிவோருக்கும் பொருந்துமா? பொருந்தும். உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் இருந்துருக்கு. எப்படின்னாக்க,
பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வாருடைய 2வது பெரிய திருமொழியில ஒரு பாட்டுக்கு வருது, ஸ்ரீரங்கத்தை பற்றின பாட்டு. 7வது 5வது திருமொழி அதுல 5வது பத்து 8ஆம் திருமொழி, அது 5வது பாட்டு. மாக மாநிலம் முழுதும் வந்திறைஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் மாமையில் அன்னவர் இன்பம் துற்றிலாமையால் அத்த இங்கு ஒழிந்து போகனி எய்தி பின்னும் நம்மிடைக்கே ஊதுவா என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்று அடியணை அடைந்தேன் அணிவொழு திருவரங்கத் தம்மானே. அதாவது கோவிந்தசாமின்னு ஒரு 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 பிரம்மச்சாரி. அவன் பெருமாளை ரொம்ப விரும்பி தபஸ் பண்ணினான். பெருமாள் அவனுக்கு இது கொடுத்தார். அவன் என்ன கேட்டான்னாக்க, அவனுக்கு முக்தி வேணும்னு கேட்டான். ஆனா அவன் பிரம்மச்சாரியா இருந்து இது போல அனுபவிக்கலையேங்கிற எண்ணம் கொஞ்சம் இருந்துட்டு. அப்ப என்ன பண்ணினான் பெருமாள், முக்தி உண்டு உனக்கு, நீ முதல்ல இருந்து உலகத்துல அனுபவிச்சுட்டு அப்புறம் வா அப்படின்னு விட்டார். அதுதான் நீ மனத்தையும் புலங்களையும் அடக்கி உபாசித்தாய், அவை இப்பொழுது உனக்கு தடையாக உள்ள அதை உனக்கு தடையாக உள்ளன. நான் மனசுல எனக்கு இந்த ஆசை இருந்து இல்லறத்துல இருக்கணும் ஆசை இருந்தது. ஆனா அதை கம்ப்ளீட்டா அடக்கிவிட்டு வலிஞ்சு அடக்கிவிட்டு நான் உபாசனை பண்ணினேன். உபாசனை என்ன பண்ணினேன், கிடைச்சிட்டு. ஆனால் நீ வலிஞ்சு அடைக்கின பத்தியா, அது தானே அடங்காம. அப்ப அதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வா, உனக்கு தடையாக உள்ளன, அவற்றை நீ அனுபவித்து பின்பு. இதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு. ஜடபரதன், ரிஷபதேவருடைய பிள்ளை, பரதன்னு பேரு, அரசனா இருந்தார். இந்த இந்தியா முழுக்க ஆண்டுட்டு இருந்தார். அவர் எல்லாத்தையும் முடிச்சு வானப்பிரசத்தம் பிள்ளைகிட்ட ராட்சத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார். காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முக்தி கிடைச்சி, அதாவது வெண்ணெய் திரண்டு தாழி வர நேரம். அப்போ ஆசிரமத்து வாசல்ல ஒரு செனமான் இருந்தது. அங்கேருந்து ஒரு புலி தொலைச்சித்து. அதை கண்டு பயந்துண்டு அந்த மான் துள்ளி ஓடுறச்ச அவருடைய கர்ப்பம் அழி விழுந்துடுத்து. இவர் பார்த்த உடனே ஐயோ குட்டி விழுந்துடுத்தே பார்த்தா மான் ஓடி போயிடுத்து. இவர் அந்த குட்டியை எடுத்துட்டு அதை பராமரிச்சுட்டு இருந்தார். இதுக்கு என்னாச்சு, இவருடைய இன்டென்ஷன் போற மற்ற எல்லாத்தையும் விட்டு இந்த மான் கூடயே போயிடுது. ஸோ இவ்வளவெல்லாம் பண்ணினவர் கடைசி காலத்துல அவர் பரமபதிக்கச்சு மான் சின்ன பதில். ஸோ அடுத்த வரையும் மானாகவே பிறந்தார். ஆனாலும் அவருடைய இத்தனால பண்ண உபாசனையின் பலன் நான் ஏன் பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுது. அடுத்த பிறவியாக ஒரு பிராமண வீட்டில் பிறந்தார். இப்போ நம்ம தான் பண்ணக்கூடாது, வேற பொருள் ஆசை வச்சுனா இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரப்படாது பாயப்பத்துட்டு இருந்தார். 4-5 பேர்ல பிரதேசத்துக்கு வீட்டில் பிறந்தார். வேற எதுக்கு லாய்க்கு இல்லாம இருக்குல்ல, எல்லாம் நல்லா தெரியும் எதுக்கு லாய்க்கு இல்லாம. வீட்டில் இருந்தவங்களாம் நம்ம அடிச்சு வரைச்சிட்டாங்க. எங்கேயோ போனார், ஏதோ கிடைச்சது, ஏதோ சாப்பிட்டு ஏதோ பண்ணி எப்படி இருந்தார். ஆள் என்ன உடம்புனா வலுவாக தான் இருந்துட்டு. இப்போ ராகுகணன்கிற ஒரு அரசன், அவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தான். பல்லக்கில் போயிட்டு இருந்தான். பல்லக்கில் போயிட்டு இருந்துச்சு. பல்லக்கு தூக்கிற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இவன் சரியான ஆள் கிடைக்கல. இவனை பார்த்தா இவன் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு இப்படி வாடா பல்ல தூக்குடா அப்படின்னு விட்டான். பல்லக்க தூக்கின்னு போனான். போறச்சே வழியில பார்த்தா எறும்பு சாரி போயிட்டு இருக்கு. என் பல்லக்க அப்படியே ஒரு கையால் இடுக்கிண்டு ஒரு தாவிட்டு அரசனுக்கு குலுங்கித்து. யார் அது தூங்குறது அப்படின்னு கேட்குறான். இவர் தாங்க புதுசாக வந்தாள் அப்படி. அப்புறம் 2-3 நான் உடனே அவனுக்கு கோவம் வந்துட்டு கீழே இறங்கினான். என்ன பண்ணானே, அவனை ஓங்கி அடிச்சுவிட்டு, நீ யாரா, நீ எதுக்கு வந்தேன், நீ எதுக்கு வந்தியோ அதுதான் நான் வந்தேன். நீ எதுக்கு எப்படி பல தூக்குறேன், நான் எங்க தூக்குறேன் பலக்கை தோல்ல இருக்கு, தோல் என் காலில் இருக்கு, கால் பூமியில் இருக்கு, நான் எங்க தூக்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த ராகுணன் அந்த விஷயம் தெரிஞ்சவன், ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு விட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய இந்த விஷயங்கள் தேர்த்துங்க. இது ஸ்ரீபாகவதத்துல 5வது வரக்கூடிய ஒரு அழகான கதைகள். அதாவது இவன் பாலேன்னு திருஷ்டாசியத்துக்கு இது ஒரு உதாரணம். நல்லா தெரிஞ்சவனா இருந்தாலும் தன் வெளிக்காட்டிக்காம இருந்து அவனுக்கு நல்ல நல்ல உபதேசம் பண்ணி, ராகுணனுக்கு நல்ல உபதேசம் பண்ணி திருத்தி வச்சான். அந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு வலுவான தடை இருந்ததுனாக்க நமக்கு நம்முடைய இலக்கை அடைய விடாம அதை தடுத்துவிடும் அப்படிங்கிறது.
ஜடபரதன், மான் குட்டி, மானாய் பிறத்தல், பிராமணனாய் பிறத்தல், ஜடமாயத்தல், ரகோகணனுக்கு எடுத்த உபதேசத்தல். ஆகவே நமக்கு என்ன பண்ணணும்னாக்க, உபாசனம் எல்லா பலனையும் தர வல்லது. பலன் தருவானாலும் அதுக்கு தடையா இருந்துங்க அதை தாண்டி தரக்கூடியது, இந்த தடையை போக்கி தரக்கூடியது. அடுத்த ஒரு பிரிவிலையோ அடுத்த பிரிவிலையோ போக்கி தரக்கூடியது. புரியுறதா? அது டவுட் உண்டா? அதாவது புக்கு போலாமா? சுவாமி. பக்கம் 360. முக்தி பலாதிகரணம். முக்தி கிட்டும் கால வரம்பு களம். இக்களத்தின் பெயரும் தொடரும். முந்தைய களத்தில் உபாசனம் தாழ்ந்த பலன்களையும் பெற்றுத்தரும். ஆயின் அதற்கு தடைகள் இருப்பின் அவை நீங்கிய பிறகே அவை கிட்டும் என நிறுவப்பட்டது. இக்கருத்து முக்தி பெறுவதற்கும் பொருந்துமா என ஆராயப்படுவதால் இது முக்தி கிட்டும் கால வரம்பு களம், முக்தி பலாதிகரணம் எனப்படுகிறது. ஏவம் முக்தி பலா நியம ததாவஸ்ததே ததாவஸ்திருதே ததாவஸ்திருதே. அதாவது இந்த கடைசி வார்த்தை 2 தடவை வந்துருக்கு பாருங்க. இப்போ என்ன ஆகுதுனாக்க, இது ஒரு அத்தியாயம் முடியறதுன்னு அர்த்தம். இதை வச்சுதான் அவ மொத்தமா எல்லாம் ஒரே ப்ரோஸ் ஆடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த ரெட்டையா வருதோ அதோட ஒரு அத்தியாயம் முடியுதுன்னு வச்சு 4 அத்தியாயமா பிரிச்சிருப்பேன். இந்த மூணு ஆச்சாரியர்கள் பிரிச்சாலே அவளை உள்ளுக்குள்ள அதிகாரத்தை வேற மாதிரிலாம் பிரிச்சிருக்கா. ஈவன் சூத்திரத்துக்கும் தனியாக பிரிச்சிருக்கா. ஆனா அத்தியாயத்தை இந்த ஒரு இண்டிகேஷன் வச்சிருந்தா இந்த அத்தியாயத்தோட தான் பிரிச்சுட்டு இருக்காரு. அதனால இது 3வது அத்தியாயம் முடியாது. இவ்வாறே முக்தி ஆகிற பலன் அடைவதற்கும் தடைகள் நீங்குவதாக கால வரையறை உண்டு. அத்தியாயத்தின் கடைசி சூத்திரம் என்பதற்காக கடைசி சொல் இரட்டித்துள்ளது. முந்தைய சூத்திரத்தில் கூறியது போல் முக்தி அடைவதற்கும் உபாசகனின் வலுவான வினைப்பயன் தடையாகலாம். இந்நோக்கில் முக்தியை அல்லது உலகியல் பயன்களை குறிக்கோளாக கொண்ட உபாசனங்களும் ஒரே மாதிரியானவையே. பிரம்மத்தில் மனம் நிலைத்தவர்களுக்கும் வருத்த தீவினைகள் செய்திருப்பின் அத்தடை நீங்கிய பின்பு முக்தி அடைய இயலும் என்று நிறுவப்படுகிறது. புரியுதா? எனி டவுட்ஸ்? இதுல இந்த பிறவிலேயே அவ முழுமையான உபாசனம் பண்ணியிருந்தும் அந்த வினை இந்த பிறவிலேயே கழிச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பிறவி எடுத்தும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆமா ஆமா, ஓகே. இதுதான் சுவாமி, இதுவும் சரணாகதிக்கு உள்ள வித்தியாசம். உபாசனத்துக்கு என்ன வேணும்? நமக்கு நல்ல ஞானம் வேணும். ஞானம் மட்டும் இல்லாம எண்ணெய் ஒழுக்கு போன்ற இடையறாத சிந்தனை வேணும். உலக பொருள் ஈடுபாடு இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் தாண்டி எல்லாம் பண்ணினோம்னாக்க நமக்கு உபாசனத்தை பலன் முக்தி கிடைக்கும். ப்ரொவைடட் நமக்கு தடை இல்லாமல் இருந்தது. ஆனா சரணாகதி எனக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் ஒன்றை விட்டா கதி இல்லை அப்படின்னு சரணாகதி பண்றவனுக்கு என்னாக்க அந்த பிரிவிலே கிடைக்கும். வேற எந்த தடையா இருந்தால் அது நீக்கணும். இதுதான் சுவாமி திருஷ்டாதி தேறிய கொள்கை. புரியுறதா? அப்போ இது நமக்கு எம்பெருமான எவ்வளவு ஈஸியான வழியை காமிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. இங்க இந்த டிவி எப்படி வேலை செய்யறதுனாக்க, நீங்க போய் செமிகண்டக்டர்ஸு அது சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையும் ஆர்எல்சி சர்க்கியூட்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணிட்டு இதை போட ரிமோட்டை போட தானே தெரிகிறது. அந்த மாதிரி இருக்கு. புரியுதா? சரி, சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு அடுத்த பிறவியே இருக்காது. இந்த பிறவிலேயே மோட்சம். இந்த பிறவிலேயே மோட்சம். அதான் வித்தியாசம். சரணாகதிக்கும் உபாசனத்துக்கும் உள்ள வித்தியாசம். உபாசனத்துக்கு அதர் நேம் பக்தி. கர்ம ஞான பக்தி யோகங்கள் பண்ணவாளுக்கு எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும். ஆனால் இந்த தடை இருந்தால் தடையை போனதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். ஆனால் சரணாகதி பண்றவாளுக்கு தடைகள் இருந்தாலும் தடைகளை நீக்கி இந்த பிறவிலேயே மோட்சம், தேக அவசானே மோட்சம் அப்படின்னு சொல்றோம். இது தேவபெருமாள், காஞ்சிபுரம் தேவபெருமாள் ராமானுஜருக்கு சொன்னது, தேகாவசானே மோட்சம் அப்படின்னு. புரியுதா? சுவாமி, அப்போ சரணாகதி பண்ணும் போது அந்த கிளாரிட்டியோட அவன் சரணாகதி பண்ணணும். அவன் உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு சரணாகதி பண்றது அர்த்தம் இல்லை சுவாமி. சரணாகதி பண்றவன்னு சொல்ற செய்ய எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், சுத்தமா வேண்டாம், நீ ஒத்தனே போதும், வேற ஒன்றும் வேண்டாம், அந்த எண்ணம் வேணும். அது இல்லை, அதுதான் சொல்றது அப்சல்யூட் சரண்டர்.
சொல்லிட்டு அப்சல்யூட் சரண்டர் இருந்ததுனாக்க விண்ணை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு இருந்தாக்க நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு டிஞ்சு ஆசை இருந்ததுன்னா கூட அந்த ஆசை நிறைவேற்றா அப்புறம் கிடைக்கும். புரியுதா? புரியுது சார். அப்புறம் இந்த பாசுரம் ஒன்று எடுத்துக்காட்டினீங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஆமா. அதுல ஒரு வழக்கம் போல திருமங்கை ஆழ்வார் ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறாருன்னு தோணுச்சு. என்ன ரசிக்கலாம். போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவாய் என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்று அடியினை அடைந்தேன். இப்போ அவர் இப்ப எனக்கு சந்தோஷத்தையும் கொடு, அனுபவிக்கிறதுக்கான போகத்தையும் கொடு, அப்புறம் உன்னுடைய இதையும் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா இவர் போகத்தில் ஆழ்ந்திருந்தவர். ஆரம்பிச்ச பாடினேன் வாடி வருந்தினேன் நினைத்தால் பெருந்தீர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரதம் மூடும் அவரதன் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உயுதோர் பொருளால் உணர்வுடன் பெருமதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவுன்னு நாமம். இவர் முன்னால எல்லா இதெல்லாம் ஈடுபட்டிருந்தவர் தான் அவர். இப்போ நல்ல வழி செஞ்சு கேட்டுட்டு இருக்கார். என்ன அறியாம என் மனசுல எங்கேயாவது இது மாதிரி ஒரு டிஞ்சு இருந்துருமா? இருந்ததுனா நீ பார்த்து கொடுத்துரு. அதனால எனக்கு பிறகு கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு அஷ்யூர் பண்ணிடும், நான் முன்னால் ரிசர்வ் பண்ற மாதிரி எனக்கு கொடுத்துரு எனக்கு அப்படிங்கிறாரு. என்ன அறியாம இருந்திருக்குமே ஆனால் என்னை கொடுத்துரு அப்படிங்கிறாரு. புரியுதா? அது அதே மாதிரிதான் இவர் பெரியாழ்வார் சொல்றாருன்னாக்க, நான் என்னைக்கு நான் உயிரை விட பெறணும் அன்னைக்கு எப்படி இருக்கணும் தெரியாது எனக்கு அதெல்லாம் முடியும். ஆனா எனக்கு இப்போதைக்கு சொல்லி வைத்தேன். அதை சொல்றேன் இல்லையா, துப்புடையாரை சேருவதெல்லாம் சோர்விடத்தில் துணை ஆவர் என்னே ஒப்பிலே நாகிலும் முனையடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பெண்ணை நல்கும் போது அங்கேதும் முன்னே நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே. கீதையில சொல்றான், கடைசி காலத்துல எதை நினைச்சுட்டு போறானோ அதுவே ஆறான் அப்படிங்கிற. ரைட்டு, நினைவே இல்லை, நான் கோமா ஸ்டேஜில் இருந்தேன், பேரத்தை நினச்சிக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான்னாக்க, நான் எப்படி சாகப்பேன்னு தெரியாது எனக்கு, ஆனால் நான் இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளி. அதனால ரொம்ப ப்ராக்டிக்கல் திங்ஸ் இதில் சொல்லியிருக்காரு. இதைத்தான் வராக சரம சுலோகம் சொல்றது. ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா தாதுசாமி ஸ்தியஸ்பர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானந்து காஷ்ட பாஷான சன்னிவம் அம்ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. அதை வச்சுதான் தேவபெருமாளும் அந்திம ஸ்மரணம் வர்ஜனம் சொன்னார். நம்ம இதனா இந்த இதை வச்சுதான் இந்த விசிஷ்டாதான் டெவலப் ஆயிருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவம் டெவலப் ஆயிருக்கு. எல்லாராலையும் எத்தனையோ ஜென்ம ஜென்மமா பண்றதுக்கெல்லாம் முடியாத காரியம் எனக்கு பெருமாளுடைய கிருபையினால, அதாவது அதுவும் அவனது இன்னொரு இன்னைக்கு இதை படிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதுனாக்க அதுக்கு அவன் தான் காரணம். ரைட்டு, அப்ப என்ன ஆகணும், இந்த எண்ணம் இருக்க, இந்த எண்ணம் எனக்கு கடைசி வரை நீடிக்கணும். ஒன்றும் அது நீடிக்காம விட்டுடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்ப இருக்க இந்த மனநிலையை வச்சுக்கிட்டேன், இதை ஒரு ஒரு இடகல்ல வச்சுக்கிட்டு எனக்கு நீ முக்தியை கொடுத்துடணும். எனக்கு நான் என் நிலையெல்லாம் என் நிலை பிறகு தவறிப்பட்டாலும் அதுக்காக நீ என்ன இல்லைன்னு சொல்லிடாதே அப்படிங்கிறதான் என்னோட சிதேவன் சுசத்தை. நீ நல்ல நிலைமையில, மனசும் உடலும் நல்ல நிலைமையில இருக்குச்சு. என்ன வராக பெருமாளான என்ன, நான் பிறப்பற்றவன், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவன் எண்ணம் மனசில் இதாக இருக்குமானால் அவன் இறக்கும் தருவாயில் நான் நினைத்துக் கொள்கிறேன். அவன் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அந்திம ஸ்ருதி அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்லை, அவனுக்கு இருக்கு. நான் நினைத்துக் கொள்கிறேன். நயாமி பரமாங்கதி, நயமாக ஐ லீட் ஹிம், ஐ டேக் ஹிம் டு பரமகதி கூட்பாய் அப்படிங்கிற. புரியுதா? ஒரு நிமிஷம் பாலாஜி, இந்த தேவநாத சுவாமி என்ன சொன்னேன், நீங்க வரதராஜ பெருமாளா? வரதராஜ பெருமாள் அதாங்க 6 வார்த்தை. காஞ்சி தேவராஜ பெருமாள் சொன்ன 6 வார்த்தை. அகமே பரந்தத்துவம் தர்சனம் பேதையை வச்ச அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் முக்தி அது இருக்கு சுவாமி, இந்த இதுல வரும் சரணாகதிஸ்து உபாயம், அப்புறம் மகாபூர்ணம் ஆசிரியே தானா அவர் இதுதான் அனுப்பிடுறது, என்னவோ மறந்து போடுறது. அதனால அந்த 6 வார்த்தையில் இது ஒன்றும் என்னன்னா, நான் தான் பரந்தத்துவம், தர்சனம் பேதையை வச்ச அப்படின்னாக்க
நானும் இந்த உலகம் வேறுபட்டவர்கள் தான், ரெண்டு உள்ளதான் தெரியுது. ஒன்றுனா ரெண்டு ஐடென்டிக்கலாக ஒன்றும் இல்லை. அப்புறம் முக்தி இது பிரபத்தினால முக்தி கிடைக்கும். அந்திம ஸ்மிருதி கடைசி தேவையில்லை. பெரிய நபிகளை இதை அடைவேன். அது சொல்றேன், மறந்து போகுது. தேக அவசானே முக்தி. இந்த தேகத்தினுடைய முடிவிலேயே முக்தி கிடைக்கும். ரைட், ஞாபகப்படுத்துங்க. தேங்க்யூ. இந்த தேக முடிவிலேயே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த கோல்டன் சார்ட்டராக வச்சிருக்கோம். நம்ம அதை வச்சுருந்தான் இன்னைக்கு காஞ்சிபுரம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னாக்க வரதராஜனுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் 4000. ஆனாலும் முக்கியமான ஸ்தலங்களை காஞ்சி எடுத்துட்டு இருக்கோம். கோவில், திருமலை, பெருமாள் கோயில்னு ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் அடுத்தபடி வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தான், இவருக்கு தான் இருக்கு, வரதராஜன் தான் இருக்கு. எதனால என்னாக்க இந்த இந்த இது கொடுத்தாரு பாருங்க நமக்கு. அதனால நமக்கு அந்த வார்த்தை தான் கதி. வரதராஜ பெருமாள் கோவில், அடுத்தது ஸ்ரீரங்கம், இன்னொன்னு என்ன திருமலையா? முதல்து ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு கோவில்னு பேரு. திருமலை, திருப்பதி, பெருமாள் கோயில். இதுக்கு பேர் காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோயில்னு பேரு. பெருமாள் கோயில். அதுக்கு அடுத்தது வந்து திருநாராயணபுரம். ஸ்ரீரங்கம் வந்து போக மண்டபம். 4 மண்டபம் பேரு. அந்த மண்டப சதுஷ்டயம் பேரு. ஸ்ரீரங்கம் போக மண்டபம். பெருமாள் அனுபவிச்சுன்னு அழகாக படுத்துட்டு இருக்காருங்க. போக மண்டபம். காஞ்சிபுரம் புஷ்ப மண்டபம். திருமலை புஷ்ப மண்டபம். பெருமாளுக்கு புஷ்பம் தான். இப்போ பார்த்தா நிறைய புஷ்பம். ஊலங்கி சேவை அது இது பண்ணுறா இல்லையா, இந்த புஷ்பம் பெருமாளுக்கு. அங்கே திருப்பதியில் வந்து பெருமாளை தவிர்த்து மற்ற யாரும் புஷ்பம் வச்சுக்கப்படாது. புஷ்ப மண்டபம். காஞ்சிபுரம் தியாக மண்டபம். தியாக மண்டபம்னாக்க எம்பெருமானார் ஆக்கி எல்லாம் கொடுத்துட்டு அவரை விட்டு சேரக்கு அனுப்பிச்சு விட்டார். தான் தியாகம் பண்ணிட்டார் இல்லையா, தியாக மண்டபம். திருநாராயணபுரம் ஞான மண்டபம். இந்த 4 மண்டப சதுஷ்டயம் வந்து முக்கியமான ஒன்று. கோவில், திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் 4 சொல்றார். ஸ்ரீரங்க மங்களந்தின் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலவேகம், ஸ்ரீ ஹஸ்திசேல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், ஸ்ரீசம் நமாமி சரசா எதுசேல தீபம். இது சந்தியாவதனம் முடிக்க சொல்ற வேண்டிய ஒரு சுலோகம் இது. அடுத்தது இப்ப 4வது அத்தியாயத்துக்கு போறோம். இது பலாத்தியாயம். இது மட்டும் என்ன பண்ணணும், என்ன பண்றது? பாலாஜி, நீங்க ஏதோ கேட்கணும். நீங்க நான் நடுவுல புந்துட்டேன். பாலாஜி அடியந்தாசன் சுவாமி, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது சரணாகதி பத்தி பார்த்துட்டு இருக்கும்பொழுது உபாசனம்ன்ற ஒரு வார்த்தை வந்தது. அதுல வந்து இப்ப அர்ச்சராதி பார்க்கும்போது வந்து அவனுடைய உபாசன பலத்தாலே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், அவனுடைய உபாசன பலத்தாலே அவன் வந்து அர்ச்சராதி கதியை நோக்கி போறான் அப்படின்னுட்டு. இப்ப சரணாகதன் வர்சஸ் உபாசகன், இது எப்படி வந்து பாக்குறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சரணாகதன் உபாசகன் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னாக்க, உபாசகன் தன் முயற்சினால வரான். சரணாகதனை பெருமாளை கொண்டு வைக்கிறார். பூனைக்குட்டியை கொண்டு வைக்கிற மாதிரி எங்க அர்ச்சராதிகளை கொண்டு வச்சு இவன் முயற்சினால வரான். புரியுது சுவாமி. இப்ப வந்து சரணாகதன் வந்து சரணாகதி பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து he cannot be inactive. அவனும் வந்து ஏதோ ஒரு கர்மா வந்து செய்யணும்னு இருக்கு. அப்ப வந்து இந்த உபாசனத்தை வந்து அவன் மேற்கொள்றது வந்து சரியான அணுகுமுறையா? அதுதான் நம்ம சொல்றோம். முதல்ல பண்றோம் சரணாகதி, அதுதான் சரணாகதி. ஓகே. அப்புறம் தினம் கோயிலுக்கு போகாம இருக்குமா, பெருமாள் சுவிக்காம இருக்குமா, இருக்கும் இல்லையா? அது எப்படின்னாக்க இந்த காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இங்கதான் இருந்தாகணும்னாக்க, நான் ஒண்ணும் இல்லை சுவாமி, அடியன் ஏதோ திவதேசத்துக்கு போறேன், அங்க போக நிர்பந்தம் ஏற்பட்டு போயிட்டேன். போனாக்க கொரோனா வந்துடுது, எங்கேயும் போக முடியாது. அவன் தினம் கோயிலுக்கு போவேனா மாட்டேனா? முதல்ல போயாச்சு, அது அவுட் ஆஃப் மை வில் நான் போயிட்டு இருக்கேன். முதல்ல பண்ணதான் சரணாகதி. அதுக்கப்புறம் என் விருப்பத்தை எப்படி நான் அதை அனுபவிச்சிருக்கேன் தவிர்த்து இந்த சரணாகதிக்கு மாற்றே கிடையாது. அதனாலதான் சொல்றான், சரணாகதம் தப்பு பண்ணப்படாது. பண்ணிட்டானாக்க திருப்பி ஒரு சரணாகதி பண்ணிக்கிறது இது கிடையாது. சமாசனம் ஒரு தரம் பண்ணியாச்சானாக்க திருப்பி நான் தப்பு பண்ணிட்டேன், திருப்பி ஒரு சமாசனம் பண்ணுறது கிடையாது. ஆனா என்ன பண்ணணும், நான் பண்ணது உண்மையிலே தப்பு, நான் வருத்தப்பட்டு அதை வாயை விட்டு சொல்லி பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னாக்க இன்னமே இந்த மாதிரி நடக்காது. அதுக்கு அனுதாபம் இருந்ததுன்னா போறோம், அதுவே சரணாகதி சமானமா இருக்கும். புரியுறதா?
புரியுது சுவாமி. அதனால இப்போ இந்த 3வது பாதம் இருக்கு இல்லையா, 3வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, அதுல 4 பாதம் பார்த்தோம் பாருங்க. ஒரு சுருக்கம் மட்டும் சொல்றேன். முதல்ல வைராக்கிய பாதம். முதல் 2 அத்தியாயங்களால பிரம்மந்தான், பிரம்மம் உலகின் காரணம், பிரம்மந்தான் உலகின் காரணம், மற்றதெல்லாம் காரணம் இல்லை அப்படி ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய தன்மையை பற்றி தான் சொல்ல வர. வைராக்கிய பாதம் உலகியலின் தாட்சி. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, இந்த பிரம்மத்தை அடையத்துக்கு முயற்சி பண்ற நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, இந்த உலகில் இருக்கணுமா, இவ்வளவு இந்த பஞ்சாக்னி வித்தியை தாண்டி வரணுமா, இத்தனை பேருக்கு அங்கேருந்து சந்திரன், சந்திரன் மேகம்லாம் வரணுமா, வேண்டாம் அப்படின்னு உலகின் தாட்சியை சொல்றது முதல்ல வைராக்கிய பாதம். 2வது உபயலிங்க பாதம். நம்ம இந்த தாட்சி நம்மகிட்ட இருக்கு, தாட்சிகளே இல்லாத ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஞானம் ஆனந்தம் இருக்கு இல்லையா, அமரத்துவம் ஆனந்தத்துவம், அவனை அடையணும். அவன் எப்படிப்பட்டவன்? நான் சாதாரண போய் இருந்தேன். நான் இங்கே சொல்ல திரும்ப சொல்வார், குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை போக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவீழுமாறேன்னு விட்டு. அந்த மாதிரி இல்லாம நான் யாரை போய் அடையிறேனோ அவன் என்ன தன்னை தன்கிட்ட வச்சு எப்படி ஒரு தாய் பறவை சிறைக்குள்ள குழந்தைய வச்சு பாதுகாக்குமோ அந்த மாதிரி பாதுகாக்க மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்டவன் அவன். சரி, அதுக்கு அடுத்தது 3வது குணோபசம்ஹார பாதம். வேள்வின்னா என்ன, உபாசனம்னா என்ன, இந்த 2க்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை என்ன, அதில் உபாசனம் எப்படி சிறந்தது அப்படிங்கிறது 3வது பாதத்தில் பார்த்தோம். 4வது பாதத்தில் அங்கபாதம். உபாசனத்துக்கு என்னென்ன அங்கங்கள், வேள்விக்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கு, இந்த மாதிரி உபாசனத்துக்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கு, அதுதான் அந்த அங்கங்களோட சேர்த்து வருணாசன கலைகளை தவறாமல் செஞ்சுட்டு வரணும். வருணாசன கலைகளோட உபாசனம் செஞ்சுட்டு வந்தாக்க அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்றது. புரியுறதா? எனி டவுட்ஸ்? யாருக்காவது? சுவாமி, அடியனுக்கு இல்லை சுவாமி. சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த 4வது அத்தியாயத்துல முதல்ல இதை பார்த்துடலாமா, இல்லை இன்னைக்கு இதோட போருமா? ரொம்ப போர் அடிச்சிருக்காது பாருங்க, பதில் வர மாட்டேங்கிறது. போர் இல்ல சுவாமி, நல்லா இருக்கு. மத்தவங்களுடைய கன்வீனியன்ஸ் கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். அடியனுக்கு அதேதான் சுவாமி. மத்தவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அடியனுக்கு ஓகே. இது இந்த கோவிலுக்கு பாலாபிஷேகம் மட்டும் பால் விட்ட மாதிரி எல்லாரும் இதை சொல்லிட்டு இருந்தாக்க ஒன்றும் முடிவு வராது. ஓகே, குட். சொல்லுங்க சாமி. இன்னொரு தடவை நாங்க இந்த 4 இதையும் நான் கொஞ்சம் 2-3 வரல, 4 இதையும் ஒரு இந்த பாதத்தை இந்த அத்தியாயத்தை ஒரு தடவை கிரகிச்சுட்டு அடுத்ததுக்கு போலாமா நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல. ஏன்னா இது பெரிய அத்தியாயமா இருக்கு. ஆமா, அதோட இல்லாம இந்த பிரம்ம வித்யை என்னென்னமோ வந்தது நடுவுல. ஒரு வார்த்தைகள்லாம் ஞாபகம் வருதுப்பா. பிரம்ம வித்தை, அத வைஸ்வானரன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அதுக்கப்புறம் இது ஓம், உத்கீதம். அதனாலதான் எல்லா அந்த நாமாவளிக்கு கூட முன்னாடி ஓம் போட்டிருக்காளோன்னு எனக்கு தோணித்து எல்லாத்துக்கும். ஏன்னா உத்கீதம் ஓம் எல்லாமே ஓமோ தான் வரும். எல்லா ஓம் பிரகிருதி நமக, ஓம் விகிருதி, எதா இருந்தாலும் ஓம் முன்னாடி வந்துரும். அதுக்குதான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அத்தனை நாமாவளிக்கும் ஓம் சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஓம் 21 தடவை சொல்றதுங்கிறது ரொம்ப காத்தால எழுந்து முதல்ல சொல்லணும்னு சில பிராக்டிஸ் இருக்கு. ஓம் ஓம் அந்த இதுலதான் அந்த ஒரு ஓமும் சொல்லணும், 21 டைம்ஸ் சொல்லணும். காத்தால எழுந்து ஃபர்ஸ்ட் சுப்பிரபாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிராக்டிசஸ் சொல்லியிருக்கோம். அதுதான் தோணித்து. அதனாலதான் அந்த ஓம அவ்வளவு ஒரு சிறப்பா சொல்லப்படுது அந்த ஓம். ஆமா. அப்போ நீங்க வர்ணமாலையில பாத்தீங்கன்னா, சம்ஸ்கிருத வர்ணமாலையில பாத்தீங்கன்னாக்க ஆல ஆரம்பிக்கிறது, காகா காகால மால முடிகிறது. இந்த ஆ மா நடுவே சேர்த்து வைக்கிறது ஊ, இதுதான் ஓம். அது மட்டும் இல்லாம வேதம் ஆரம்பிக்கிறச்சு ஓம்ல தான் ஆரம்பிக்கிறது. முன்னாலே சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதோ வேதா ஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகதி லீனஸ்ய சப்பரச மகேஸ்வர அப்படின்னு வேதத்தினுடைய முதல் எழுத்தால சொல்லப்படுபவன் வேதாந்தத்திலே நிலை பெற்று இருக்கிறான். அவன்தான் உலகத்தின் முதல் முடிவுக்கு காரணமானவன். அவன்தான் மகேஸ்வரன் அப்படின்னு வருது.
அப்போ அதனாலதான் வேதம் ஆரம்பிக்கிறதையும் ஹரி ஓம்னு ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறதையும் ஹரி ஓம்னு முடிக்கிறோம். முன்னாலையும் பின்னாலையும் இந்த ஓம் போட்டு அதை லாக் பண்ணி வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா. புரியுதா? அதனால அப்புறம் இன்னொரு இது கூட அதனால கொஞ்சம் அவங்க பிரேமதாஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம இது அடுத்தது வேண்டாம், இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க பார்த்து சந்தேகம் ஏதாவது இருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு அடுத்தது போலாம் அப்படின்னு தோணிச்சு எனக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தான் சுவாமி, எனக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம இந்த இதுல எல்லாம் என் பாட்டி இவங்க எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். இந்த நார்மடி கணவனை இழந்தவர்கள் இந்த நார்மடி கட்டின்னு இருப்பாங்க. அவங்க ஒரு 35 வயசு அந்த மாதிரி 30-35 வயசு யங் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவ்வளவு யங்கா இருந்தா கூட அவங்களுடைய சாப்பாடு கட்டுப்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சீக்கிரமா சாப்பிடணும் இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பதான் அதுல சொன்ன ஒருத்தர் ஐயங்கார்ல தென்கலை இதுல அது கிடையாது. ஏன்னா எவ்ரி விமன் இஸ் காடஸ் லக்ஷ்மியா நம்ம பாக்குறதால அந்த நகைகள் எல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரி கல்ச்சர் நம்ம ஐயங்கார்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருந்தது. அத சொன்ன உடனே எனக்கு ரொம்ப எவ்வளோ ஒரு ஃபார்வர்டா இருந்திருக்கு. இப்போ யாரும் பண்றது இல்லை, அது வேற விஷயம். இப்ப எல்லாருமே அதை விட்டாங்க, அதெல்லாம் இந்த கல்ச்சர்னு. பட் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட இருந்ததுதான். பட் அது நம்ம இதுல இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம சம்பிரதாயத்துல இல்லை அப்படின்றது ரொம்ப இதா இருந்தது. எவ்வளவு முன்னாடியே அதை ஃபார்வர்டா திங்க் பண்ணிருக்காங்க. அதுல ஐயங்காரை பொறுத்த மட்டும் அவளுக்கு இந்த தலை முண்டனம் கிடையாது, ஆனா வெள்ளப்புடவை உண்டு. அவ ஆபரணங்கள் போட்டுக்க மாட்டா, தலை முண்டனம் பண்றது தான் கிடையாது. அது மட்டும் இல்ல ஆகார நியமம் உண்டு. இப்ப எங்களுடைய அத்தைகிட்ட இருந்தா, அவளாம் ஓரளவுக்கு சின்ன வயசுலயே விடவா போனவள் தான். ஆனால் அவளாம் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாங்க நல்லா தெரியும் எனக்கு. இது எங்கள் பெரிய அத்தை, எங்கள் அப்பாவுக்கு பெரியவர், எவ்வளோ இதாக இருந்தான்னாக்க அவளுக்கு பொழப்பு கிடையாது. அவள் என்ன பண்ணாது தெரியுமில்லையோ, முன்ன கல்யாணங்களில் போனாக்க இங்கே இலைய எடுத்து எச்சப்படுறது, கரியா நெறி கொடுக்குறது தான். மற்ற பேர் வரமாட்டா, இவா தான் பண்ணுவா. இவா பண்ணுறச்சே அந்த கல்யாணத்துக்கு போனாக்க கல்யாணத்தை தளிய பண்ணுறா இல்லையா, அந்த அவளுடைய பிள்ளைய, எங்கள் அத்தையோடைய பிள்ளை, எங்கள் அத்தானே தளிய பண்ணுறான். ஆனாலும் அந்த பிரசாதத்தை வாங்கிக்க மாட்டான். இவள் தனியாக ஒரு 3 கல்லை வச்சு அடுப்பு போட்டு ஒருத்தர் தனியாக அரிசியை வாங்கி அதை விட்டு மோரை விட்டு சாப்பிடும். கல்யாணத்தை எவ்வளவோ இதாக இருக்கும், பண்ணுறதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவா தான். அவள் ஆளுங்களால் தெரிஞ்சவன் சாப்பிட மாட்டான். சாப்பாடு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டாக அந்த தயிர் சாதத்தோட சரி. கல்யாணத்தை வெரைட்டியாக கொடுப்பாள், சாப்பிட மாட்டான். அதாவது அவளை பொறுத்த மட்டும் அவன் மனசில் உள்ள எல்லா ஆசைகளையும் அடக்கணும், முதல்ல நாக்கு அடக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராக்டிஸை பண்ணிகிட்டே வந்தேன். காலம்பரம் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து காவிரி போயிடும். எங்கள் அப்பா திட்டுவர், நீ இந்த மாதிரி போகிற, அதில் பாம்பு கடிக்க போது பாரு உடனே அப்படிங்கிற. விட மாட்டேன். கோவிலில் ஏதோ ஒரு பிரபாலத்தை இன்னும் விட மாட்டா போகுது. அவள் அப்படி கடைசி மட்டும் நான் ஒரு நாள் கூட வியாதின்னு படுத்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு படுத்ததில்லை. அப்பாவோட 2 வயசு பெரியவர் இருந்தார். இதுக்காக சொல்ல வரேன்னாக்க, நமக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் காரணம் நாமே தான். கண்ணாப்பினான்னு சாப்பிட்றது, ஒரு இர்ரெகுலர் ஹேபிட்ஸு, தேவையில்லாத தேவைக்கு மீறின உணவு உடை வகைராக்கள், இதனால தான் வருது. அது இல்லைன்னாக்க உடம்பு தானே நேராக தான் இருக்கும். சுவாமி, ஆகார நியமம் இந்த தமோரஜோ உள்ள பதார்த்தங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காவே நிறைய பிளக்சுவேஷன்ஸ், மனதளவுல, வார்த்தை அளவுல, உடல் அளவுல எல்லாத்துலயுமே அது இன்ஃப்ளூயன்ஸ் டூ மச். நிச்சயமா வரும். கரெக்ட் சார். அப்புறம் வேற எனது பிரியமதா, நீங்க பேசத்தே திடீர்னு இது வாய்ஸ் இதா படுறது, ரொம்ப டீவியேட் ஆகுது, இதாக மாட்டேங்குது, ஒரே டோன்ல வர மாட்டேங்கிறது, என்னன்னு தெரியல, பாத்துங்க. அது இந்த கனெக்ஷன் ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்தது, இன்டர்நெட் இது கொஞ்சம் ரொம்ப கனெக்ஷன் பாசிபிள். அதான் சரி. எனி அதர் டவுட்ஸ்? உபாசனம் சரணாகதி ரெண்டுமே சின்சியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் பேசிக்கே சின்சியரிட்டி தான்.
அது இல்லாம ரெண்டுமே கஷ்டம். சுவாமி அவனுக்கு அவன் தான் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுதான் தொண்டர்படியார் சொல்றார், நான் என்ன பண்றேன், மனத்திலோ தூய்மை இல்லை, வாக்கிலோ இன்சொல் இல்லை, வாக்கிலோ சொல்ல இல்லை. மனதின் சினத்திலாம் சித்தம் நோக்கி தீவிலி வெளிவன்பாளா புறத்துறாய் மாலை புறத்துறாய் மாலை அணி எனக்கு பொன்னிசி தூர்வரங்க எனக்கு நீ கதியன்னு சொல்லாய் என்னை ஆளுடைய கோவைங்கிறார். நான் வந்து வெளியில வேஷம் போட்டுருக்கேன், பார்க்கறதுக்கு இப்போ வைஷ்ணவன் மாதிரி வேஷம் போட்டு திருநாமங்கள்லாம் திருநாமம் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உண்மையில இருக்கிறனா இல்லையே, எனக்கு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெளிக்கு போய் என்னுள்ளே நான் விலை வர சிரிச்சிட்டேனே. இனி நினைக்கிறது போது நீயே நினைச்சுட்டீங்க, உள்ள இருக்கேன் நீ, நானும் உன்னை ஏமாத்ததான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ ஆக மொத்தம் சின்சியரிட்டி அவனுக்கு முதல்ல தெரியுது. அதனால வெளியில இருக்கிற சின்சியரிட்டி எதுவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான சின்சியரிட்டி இருந்ததுனாக்க நிச்சயமா அவன் கொடுப்பான். அப்போ என்ன ஆகும், உண்மையான சின்சியரிட்டி வரிசை என்ன ஆகும்னாக்க நான்கிற எண்ணம் போயிடும். அதுதான் கேட்ச் வேர்டு. அகங்காரமாகிற ஆர்ப்பம் வைத்தால் ஆத்மாவுக்கு அழியாதவே அடியான் என்றே. இந்த கேட்ச் வேர்டு நம்ம பார்த்துட்டோம்னா போதும். அகம், நான் சொல்றேன் கேளு, இந்த இந்த நான்கிறது விட்டுணும். அதனாலதான் பேசிக்கா நம்முடைய சாப்பாடு பேச்சு இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தணும். நான்கிற எண்ணத்தை வேறவே விட்டுடணும். எந்த நிலைமையா இருந்தாலும் அவன் காப்பாற்றுவான். இன்னைக்கு நம்ம பண்ற கஷ்டத்துக்கெல்லாம் அவன் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்ம முன்னால் கடன் வாங்கிட்டோம், வி ஆர் பேயிங் பேக். இந்த எண்ணம், அதுக்காக தான் இந்த 6 படி சொன்ன பாருங்க, இந்த 6 படி மாதிரி வருது. அதனால இது வந்து மோஸ்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் அக்செப்டபிள் திங். சரியா? சரி. நான் என்ன அதாவது சரணாகதிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு, அந்த மைண்ட் செட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. நான் சரணாகதி பண்ணிடுறேன்னு வெறும்னு இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வந்து உண்மையா நம்ம சரணாகதி அடைஞ்சமா இல்லையான்றது கூட நமக்கு தெரியலையே. நாம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னே நமக்கு தெரியல. அதனால அது எப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ விஷயம் அவங்ககிட்ட பொறுப்புல விட்டுட்டோம்னாக்க நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம் நடக்காம போயிடும். ஐயோ நடக்கலையே வருத்தப்படும் மனசு. ஆனா அந்த வருத்தமே இல்லாத ஒரு நிலைமை வரும். வந்து தானாக்க ஓரளவு நம்ம அவன்கிட்ட விட்டுருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஏன் நடக்கலைங்கிறது காரணம் அப்புறம் தெரியும் நமக்கு. நிறைய என்னோட பர்சனல் லைஃப்ல பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 79 மிட்ல பார்த்தீங்கன்னா ஆஹா நான் அதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் நினச்சிட்டு இருந்தேன். 79 டெல்லிக்கு போனேன். அங்கே ராமர் கோயிலில் கைங்கரி முன்னக்கா வாய்ப்பாக கிடைச்சது இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனம் மாறித்து. அதனால என்னன்னாக்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதோ நடக்கும். ஒன்று நடக்கிற என்ன எதிர்பார்த்து நடக்கலனாக்கா ரைட், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பின்னால் தெரியும், உடனே தெரியாது, நிச்சயமா தெரியும். ஆஹா இதனாலதான் நமக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியும். அதுக்கு வழி வந்து அந்த ட்ராக்குக்கு வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் வந்து உபயோகப்படுமோ அப்படிங்கறது நினைக்கிறேன். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் இப்ப நம்ம டைமை வந்து நல்லபடியா இந்த விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ணி நாம சங்கீர்த்தனத்துல இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மைண்ட் செட் நீங்க சொல்றது நான் என்ற எண்ணத்தை விட்டுட்டு உணவு கட்டுப்பாடுல இருந்து ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த தாட்ல இருக்கணும். எண்ணெய் ஒழுக்கு போல சொல்றீங்க, அது ட்ரை பண்ணும். ஒரு பெரிய பிரச்சனைனாக்க மனம் வந்து எப்பவும் ஒரு நிலையில நிற்காது. ஏன்னாக்க மனங்கிறது நேக்கத்தே இதுதான், சரிச்சுட்டு கூடியதான், மனம் போயிட்டே இருக்கக்கூடியதுதான். அப்போ இந்த மனத்துல அவனை வைக்கிறதுங்கிறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று ஆசைப்படும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. என்ன பண்றேன்னாக்க மனம் ஆசைப்படுறது இல்லையா, அவன்கிட்ட பேர் வைக்கணும் இல்லையா, இந்த மரத்தை அவன் பேர்ல வச்சுறேன். அதான் ஆமது காமம் அது கண்ணனுக்கே என்று உரைத்தான் பாவனம் சீல ராமானுசன் வருது. எத்தனையோ பொருள் ஆசைப்படுறியே, எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்ல, அதெல்லாத்தையோட கண்ணன் வேணும்னு யோசனை பண்ணேன். அப்போ கண்ணனையே நினைச்சிட்டு அப்ப என்ன ஆகும், என்னுடைய ஒரே காமம் கண்ணன்ட்ட அப்படி இருந்ததுனாக்க ஓரளவுக்கு மனசு பண்பு. புரியுதா? புரியுது சுவாமி. ரொம்ப அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் சுவாமி. இந்த லோக விஷயத்துல இருந்து அதுவும் அவனா கொடுத்தா உண்டு.
ஆமா அது என்ன ட்ரூ சொன்னாலும் எக்ஸாக்ட்லி. இந்த இந்த ஒரு பழைய சொல்லுவாங்க, நாயை குளிப்பாட்டி நடுற்றுள்ள வச்சாலும் அது வாழை குறைச்சிட்டு உபயோகம் வந்திருந்தாவுங்கிற நம்ம மனசு அப்படித்தான் போகும். நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருப்போம், அது மனசுல நின்றுட்டு இருப்போம். திடீர்னு ஏதோ ரஜோகுணம் வரும், இதை விட்டு எங்கேயோ போயிடும். அப்படி அதுதான் அவர் நினைச்சுட்டே இருக்கணும். நினைச்சுட்டே இருந்தோம்னாக்க ஓரளவுக்கு இது கட்டுப்படும். அதனாலதான் அவனை விட்டுட்டு வேற அளவுக்கு இந்த திருப்பி திருப்பி சொல்றாள் நிஸ்கால் சேன் பண்ணுறீங்க. நார்மலா சேன் பண்றச்சு நமக்கு கெட்ட எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால அந்த மாதிரி மனசு தூய்மைப்படுத்திக்கணும் தான், வேற என்ன பண்றது. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளை சரணம். சரணம். ஆச்சாரியன் திருவடிகளை ஆச்சாரியன் திருவடிகளை ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯನ್ ದಾಸನ್.